ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு துரான் அகாடமி. இன்னைக்கு நம்ம இந்த மார்னிங் மேக்ஸ் சீரிஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 600 மேக்ஸ் சீரிஸில் வந்து இன்னைக்கு பார்ட் 3 பார்க்க போகிறோம். ஓகேவா? நம்ம ஆல்ரெடி வந்து பார்த்தா 2 பார்ட் வந்து போட்டிருக்கோம். அந்த 2 பார்ட்டில் கிட்டத்தட்ட வந்து ஒரு 50 கணக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா லைவ் கிளாஸ் வந்து எடுத்து முடிச்சிருக்கோம். அந்த பார்க்காத டிஸ்கிரிப்ஷனுக்கு லிங்க் கொடுத்துருக்கேன். இன்னைக்கு நம்ம இந்த 3வது பார்ட்டில் இன்னைக்கு ஒரு 25 கணக்கு உண்டான கிளாரிஃபிகேஷன் வந்து பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ கடைசி வரைக்கும் முழுசாக பாருங்கள். ஓகேவா? ஏன்னா 25 கணக்குமே உங்களுக்கு தெரியாத கணக்காக இருக்க போகிறது கிடையாது. அதே மாதிரி 25மே உங்களுக்கு தெரிஞ்ச கணக்காகவும் இருக்க போகிறது கிடையாது. ஓகேவா? அதே மாதிரி இதனுடைய கொஷின் பேப்பர் பிடிஎஃப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த 25 கொஷினுக்குண்டான பிடிஎஃபை கீழே ஒரு டெலகிராம் சேனல் வந்து கொடுத்துருக்கேன். இந்த டெலகிராம் சேனலில் வந்து இந்த பிடிஎஃப்க்கு உண்டான லிங்கை நான் ஷேர் பண்ணியிருக்கேன். அதில் போய் நீங்கள் எடுத்துக்கலாம். சரியா? ஓகே, இப்போ நம்ம வந்து இன்னைக்கு உண்டான ஃபர்ஸ்ட் கொஷின் வந்து பார்த்துடலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. எக்ஸ், ஒய் மற்றும் இசட் ஆகியோர் ஒரு வேலையை முறையே 4, 6 மற்றும் 10 நாட்களில் முடிப்பர். எக்ஸ், ஒய் மற்றும் இசட் ஆகிய மூவரும் ஒன்று சேர்ந்து அந்த வேலையை முடித்தால் அவர்களுக்கு ரூபாய் 31,000 வழங்கப்படும் எனில் அவர்கள் தனித்தனியே பெறும் பங்குகளை காண்க. அதாவது எக்ஸ், ஒய், இசட் அப்படின்ற 3 பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேலையை செய்கிறாங்க. எக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 4 நாளில் அந்த வேலையை முடிச்சாரு. ஒய் வந்து பார்த்தீங்கன்னா 6 நாளில் முடிப்பார். இசட் வந்து 10 நாள் முடிப்பார். இவங்க 3 பேருமே அந்த வேலையை செய்ய ஆரம்பிக்கிறாங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 31,000 ரூபாய் வாங்குறாங்க. எவ்வளோ? 3 பேர் சேர்ந்து 31,000 ரூபாய் வாங்குறாங்க அப்படின்னா அந்த தொகையை வந்து பார்த்தீங்கன்னா எப்படி பிரிச்சுப்பாங்க, ஒவ்வொருத்தருக்கு எவ்வளோ தொகை வரும்? இது வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக நிறைய கொஷின் பேப்பரில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கொஷின் வந்து பார்க்க முடிஞ்சுது. ஓகேவா? இது ஒரு சிம்பிளான கொஷின். ஓகேவா? உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் எடுக்கக்கூடிய இந்த 25 கொஷினுமே எதை பேஸ் பண்ணி எடுத்திருக்கேன் அப்படின்னா கொஞ்சம் டஃப்பானது, அதுமாதிரி ஃப்ரீக்வெண்ட்டாக எக்ஸாமில் கேட்கக்கூடியது, திரும்ப திரும்ப கேட்கக்கூடிய ஈஸியான கொஷின்ஸு, ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா மாடலும் கலந்த மாதிரியான ஒரு ஒரிஜினல் கொஷின் பேப்பர் எப்படி இருக்குமோ அதை பேஸ் பண்ணி தான் எடுத்திருக்கேன். ஓகேவா? ஒரு குரூப் 4, குரூப் 2, நீங்கள் குரூப் 1 எழுதுறவங்க கூட இந்த ஒரு மேக்ஸை வந்து கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கலாம். குரூப் 1 இருந்து நம்ம என்ன பண்ணிக்கோ கொஷின்ஸை வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து வச்சுருக்கோம். ஓகேவா? சரி, ஓகேப்பா. ஸோ அப்போ அந்த 31,000 ரூபாய் எப்படி பிரிச்சுப்பாங்க? இதெல்லாம் சார் இருக்குது, 3 பேர் தனித்தனியாக பிரிச்சுப்பான்னு கேட்டிங்கன்னா அதுதான் கிடையாது. ஏன் அப்படின்னா அதாவது எக்ஸ் ஒரு வேலையை 4 நாள்லேயே முடிச்சிடாரு. எக்ஸ் ரொம்ப திறமைசாலி. இசட் வந்து பார்த்தீங்கன்னா 10 நாள் அந்த வேலையை முடிக்கிறதுக்கு, அப்போ ரொம்ப சோம்பேறி. ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா மீடியமான ஆள், யார்? ஒய். இப்போ 3 பேர் வந்து பார்த்தீங்கன்னா அப்போ திறமையாக வேலை செய்யறவனுக்கு அதிகமான சம்பளம் தானே போகணும். ஸோ அப்போ எப்படி வந்து பிரித்து கொடுக்க முடியும்? ஓகே, ஸோ அப்போ என்ன பண்ணணும் அதான் நம்ம இந்த கணக்கில் வந்து பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ அப்போ 3 பேர் அப்படின்னும் போது பார்த்தீங்கன்னா எக்ஸ் அந்த ஒரு வேலையை எத்தனை நாள் செய்வார்? 4 நாள் செய்வார். ஒய் அந்த ஒரு வேலையை வந்து பார்த்தீங்கன்னா 6 நாள் செய்வார். இசட் அந்த ஒரு வேலையை 10 நாள் செய்வார். அப்படின்னும் போது பார்த்தீங்கன்னா 3 பேரும் சேர்ந்து எத்தனை நாள் செய்வாங்கன்றதை நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்? எல்சிஎம் எடுக்கலாம். இங்கே வேணாம், இங்கே போடுறோம்பா. 4, 6, 10 ரெண்டாவது போடலாமா? 2 4, 3 2 6, I 2 10. இதுக்கப்புறம் எடுக்க முடியாது. அப்போது I 2 10, 3 2 6, 60. அப்போ இதனுடைய எல்சிஎம் என்னது? 60. அப்போ நம்ம இது 60 வர மாதிரி போடலாமா? 60 வரனா 4 எதால் பெருக்குனா 60 வரும்? 4 5 60. அப்போ மேலேயும் 5 பெருக்குனா 5 1 5 ப்ளஸ் 6 எதால் பெருக்குனா 60 வரும்? 10 பெருக்கணும். அப்போ மேலேயும் 10 பெருக்கணும் அப்படின்னா 10. இங்கே 10 எதால் பெருக்குனா 60 வரும்? 6 பெருக்கணும். அப்போ மேலேயும் 6 பெருக்குனா 6. அப்போ மொத்தம் எத்தனை பங்குன்னு பார்த்தீங்கன்னா அப்போது 3 பேர் சேர்ந்து செஞ்சாங்கன்னா இது என்ன அர்த்தம்னா 3 பேர் அந்த வேலையை சேர்ந்து செஞ்சாங்க அப்படின்னா எக்ஸை வந்து 15 பங்கு வேலையை முடிச்சிருப்பாராம். மொத்த பங்குல 15 பங்கு வேலை யார் முடிச்சிருப்பாங்க? எக்ஸ் மட்டும் முடிச்சிருப்பாரு. ஏன்னா அவதான் சுறுசுறுப்பாளி. இப்போ மொத்தமாக வந்து ஒரு 30 ரூம் போகிறாங்க அப்படின்னா 15 ரூம் யார் மட்டுமே போட்டிருப்பாங்க? எக்ஸ் மட்டுமே போட்டிருப்பாரான். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒய் 10 பங்கு வேலையை முடிச்சிருப்பாரு. இசட் சோம்பேறியில் அவர் 6 பங்கு வேலை தான் முடிச்சிருக்காரு. அப்போ ஒட்டு மொத்தமாக எத்தனை பங்கு வேலையை முடிச்சிருப்பாங்க அப்படின்னா 15 + ஒரு 10, 25 + ஒரு 6, 31. அப்போ 31 பங்கு வேலையை வந்து முடிச்சிருப்பாங்க. அப்போ 31 பங்கு வேலை செஞ்சு எவ்வளோ சம்பாதிக்கிறாங்க? 31,000 ரூபாய் சம்பாதிக்கிறாங்க. அப்போ ஒரு பங்கு என்ன வரும்? நம்ம 31 அடித்தோம் அப்படின்னா என்ன வரும்? 1000 ரூபாய். அப்போ ஒரு பங்கு எவ்வளோப்பா? 1000 ரூபாய். இப்போ நம்ம ஒரு பங்கு எவ்வளோ தெரிஞ்சு போச்சு. எக்ஸ் ஆக்சுவலாக எவ்வளோ பங்கு வேலை செய்கிறாரு? 15 பங்கு. அப்போது எக்ஸ் = 15 பங்குனா 15 × 1000 = 15,000. அடுத்து ஒய் எவ்வளோ பங்கு? 10 பங்கு. அப்போ 10 × 1000 = 10,000. ஓகேவா? இசட் எவ்வளோ பங்கு? 6 பங்கு. அப்போ 6 × 10, சரி 6 × 1000, 6000.
ஓகேவா? இப்போ நம்ம கணக்கு போட்ட கணக்கு சரியா என்னது எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா 3 கூட்டி எவ்வளவு பாருங்க 31,000 வருதா? இது என்னது? இவங்க என்ன சொல்லியிருக்காங்க கொஸ்டின்ல முடித்தால் அவர்களுக்கு 31,000 கிடையாது. அது 31,000 வந்துருச்சு. அப்போ நம்ம போட்ட கணக்கு கரெக்ட். ஓகேவா? இந்த ஆப்ஷன் இருக்கா பாருங்க. ஆன்சர் ஆப்ஷன் டி. ஓகேவா? நீங்க கணக்கு போடும்போது இவ்வளவு தூரம் பெருசா போகணும் அவசியமே இல்லை. நல்லா கவனிச்சு நீங்க எக்ஸ் ஒரு வேல்யூ கண்டுபிடிச்ச உடனே கணக்கு போட்டுடலாம். ஏன்னா எக்ஸ் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 15 வர மாதிரி 15,000 வர மாதிரி விடு தான் கொடுத்துருக்காங்க. இங்க பாருங்க 6,000 10,000 9,000 5,000. அப்போ எக்ஸுக்கு 5,000 வர மாதிரி ஒரே வேல்யூ தான் இருக்கு. நீங்க ஒய் இசட்லாம் கண்டுபிடிக்க வேண்டிய அவசியமே இல்லை. எக்ஸாம்ல போடும்போது கொஞ்சம் ஸ்மார்ட்டா யோசிங்க. ஏன்னா இது ரெண்டு நீங்க போடும்போது வந்து ஒரு 10 செகண்ட் வேஸ்ட் ஆகுமா? இந்த மாதிரி ஒவ்வொரு கணக்கு நீங்க 10 செகண்ட் வேஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா என்ன ஆகும்? மொத்தமா 25 கணக்கு கிட்டத்தட்ட 25 × 2 சரி பர்சன்ட் பார்த்தீங்கன்னா வரும் கிட்டத்தட்ட 250 செகண்ட்ஸ். 250 செகண்ட்ஸ் அது எங்கேயோ போகுது. ஓகே, கிட்டத்தட்ட வந்து 4 நிமிஷம் 5 நிமிஷம் 5 நிமிஷத்துல நீங்க 2 கணக்கு எக்ஸ்ட்ராவே போட்டு போயிடலாம். ஓகேவா? அதனால வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்மார்ட்டா யோசிச்சு போடுங்க. ஓகே, அந்த கணக்கு போட்டுக்கோங்க. ஓகே, மட்டன் பார்க்கலாமா? கொஸ்டின் நம்பர் 2. 16 நோட்டு புத்தகங்களின் அடக்க விலை 12 நோட்டு புத்தகங்களின் விற்பனை விலைக்கு சமம் எனில் அதன் லாப சதத்தை காண்க. என்ன சொல்றாங்க அப்படின்னா 16 நோட்டு புத்தகம் அடக்க விலை. இப்போ 16 நோட்டு புக் வாங்குறோம். இதனுடைய அடக்க விலை வந்து பார்த்தீங்கன்னா 12 நோட்டு புத்தகங்களின் விற்பனை விலைக்கு சமம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போனா கிடைக்கக்கூடிய லாபம் என்ன அப்படின்னு கேட்குறேன். இதை வந்து நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, இப்போ நான் வந்து ஒரு 16 நோட்டு வாங்குறேன்ப்பா. நான் என்ன பண்ணுறேன்? ஒரு 16 நோட்டு வாங்குறேன். ஓகேவா? ஸோ அப்போ நான் 16 நோட்டு வாங்குறேன் அப்படின்னும் போது எனக்கு எவ்வளோ லாபம் கிடைக்கும்? இப்போ நான் 16 நோட்டு வாங்கிட்டேன். அதை இப்போ வந்து ஒரு 160 ரூபாய் வாங்கன்னு வச்சுக்கலாமே. இந்த 16 நோட்டை வந்து நான் 160 ரூபா கொடுத்து வாங்கினேன். இப்போது நான் இதை வாங்கினா நான் வாங்கி வச்சுப்பேன்னா நான் விற்கணும்ல, நான் விற்கிறேன். இப்போ அந்த நோட்டு வந்து ஒரு குறிப்பிட்ட லெவல் லாபம் நான் வச்சு விற்கிறேன் அப்படின்னும் போது நான் 12 நோட்டு சேல் பண்ணும்போது இந்த 16 நோட்டில் 12 நோட்டு நான் சேல் பண்ண உடனே எனக்கு 160 ரூபாய் கிடைச்சிச்சு. புரியுதா நான் சொல்றது? நான் 160 ரூபாய் கொடுத்து 16 நோட்டு வாங்குறேன். ஆனால் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் லாபம் வச்சு நான் விற்கிறேன். அப்படி விற்கும்போது நான் 12வது நோட்டு விற்ற உடனே இந்த 16 நோட்டு நான் எவ்வளோ செலவு பண்ணேன்? 160 ரூபாய். அந்த 160 ரூபாய் கிடைச்சிச்சு. அதை தான் இங்கே கணக்கில் கொடுத்துருக்காங்க. 16 நோட்டுகளின் அடக்க விலையானது 12 நோட்டுகளின் விற்ற விலைக்கு சமம் எனில் லாபம் எவ்வளோ? ஏன் லாபம்? இன்னும் எனக்கு எத்தனை நோட்டு இருக்கு? 4 நோட்டு இருக்கு விற்க வேண்டியது. அப்போ அந்த 4 நோட்டுமே எனக்கு என்னதான்? லாபம் தான். புரிஞ்சுங்களா? 16 நோட்டில் 12 நோட்டு நான் வித்துட்டேன். 12 நோட்டு விற்கும் போதே லாபம் கிடைச்சிச்சு. மீதி 4 நோட்டு நான் வித்தாலும் பரவாயில்ல, விற்கலாலும் பரவாயில்ல, எனக்கு நஷ்டம் வராது. ஏன்னா நான் வந்து போட்ட முதல்ல எடுத்துட்டேன். எதில்? 12 நோட்டில். இன்னும் 4 நோட்டு நான் அது வித்தாலும் சரி 10 ரூபாய் வித்தாலும் எனக்கு லாபம் 40 ரூபா லாபம். புரியுதுங்களா? ஸோ அதான் வந்து சொல்ல வராங்க. அப்போ அப்படின்னும் போது எவ்வளோ லாபம்? இங்கே எவ்வளோ லாபம் வருது? 4 நோட்டு லாபம். அப்போ 12 நோட்டுக்கு எவ்வளோ லாபம் வருது? 4 நோட்டு லாபம். அப்போது 12 நோட்டுக்கு 4 நோட்டு லாபம் எவ்வளோனா இன்ட்டு 100. 12 நோட்டுக்கு 4 நோட்டு லாபம் எவ்வளோ பர்சன்டேஜ் கேட்குறாங்க. அப்போ 12 நோட்டுக்கு 4 நோட்டு லாபம் அப்படின்னா 3ல் ஒரு பங்கு. அப்போ இன்ட்டு 100 முடிஞ்சு போச்சு கணக்கு. அப்போ ஒரு நாள் 4 3 நாள் 12 அடிச்சா அப்படின்னா 3 9 9 இது 1/3%. அப்போ எவ்வளோ லாபம் வரும்? 33 1/3%. ஆன்சர் ஆப்ஷன் பிப்பா. அவ்வளோதான், போட்டுக்கோங்க. இது ஒரு ஃபார்முலாவும் இருக்குது, வேணா அதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. எழுதி போகிறேன். அடக்க விலை மைனஸ் விற்ற விலை டிவைட் பை விற்ற விலை இன்ட்டு 100. இதான் என்ன பண்ணியிருப்போம்? அடக்க விலை வந்து 16, விற்ற விலை 12 டிவைட் பை விற்ற விலை 12 இன்ட்டு 100. இதுக்கு அடுத்த ஸ்டெப் தான் இங்கே வந்திருக்கும். சரி, இங்கே வந்திருக்கும். ஓகே, அடுத்து பார்க்கலாமா? கொஸ்டின் நம்பர் 3. வருட கூட்டு வட்டி 20% இருக்கும் போது காலாண்டுக்கு வட்டி கணக்கிடப்படுகிறது எனில் ரூபாய் 16,000க்கு 9 மாதங்களுக்கு கிடைக்கும் கூட்டு வட்டி எவ்வளவு? என்ன சொல்றேன் அப்படின்னா வருட கூட்டு வட்டி 20% இருக்கும் போது
காலாண்டுக்கு வட்டி கணக்கிடப்படுகிறது எனில் ரூபாய் 16,000க்கு 9 மாதங்களுக்கு கிடைக்கும் கூட்டு வட்டி எவ்வளவு? ஓகேவா? என்ன சொல்றாங்க அப்படின்னா, அதாவது வருஷத்துக்கு 20% தராங்கப்பா. வருஷத்துக்கு 20% தராங்க. அப்போ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ? 20%. ஓகே, தரும்போது காலாண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடலாங்கப்பா. காலாண்டுக்கு ஒரு, அப்போ என்னன்னா வருஷத்துக்கு 4 முறை கணக்கிடுவாங்களா? ஏன்னா வருஷத்துக்கு மொத்தம் 4 காலாண்டு வரும். ஓகேவா? கணக்கிடும் போது ரூபாய் 16,000க்கு அப்போ பிரின்சிபல் அசல் எவ்வளோ? 16,000. நம்பர் ஆஃப் இயர்ஸ் எவ்வளோ? 9 மந்த். அப்போ 9 மந்த்னா நம்ம இயர்ஸை தான் கன்வெர்ட் பண்ணணும். அப்போ 9 மந்த்ஸ்னா என்னது? இயர்ஸை கன்வெர்ட் பண்ணோம் அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு எத்தனை மாதம்? 12 மாதம் பை 12. ஓகே, இப்போ நம்ம கணக்கில் பார்க்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இங்கே காலாண்டுக்கு ஒரு முறை கணக்கிடுறாங்க. அந்த வார்த்தை ரொம்ப முக்கியமானது, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா காலாண்டுக்கு ஒரு முறை அப்படின்னா அப்போ வருஷத்துக்கு 4 உடையதா? ஓகே, அப்போ வருஷத்துக்கு தான் 20%. அப்போது 20% 4 பங்கு எவ்வளோ வரும்? 4ல் ஒரு பங்கு. அப்போனா இன்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த பர்சன்டேஜை வந்து 4ஆல் வகுத்துக்கணும். இல்லை இன்னும் சிம்பிளாக போட்டுக்கலாம். ஓகே, பை 4. அப்போ நான் ஒரு நாள் ஐநாங்கிறது அப்போ 5%. அதே மாதிரி என்ன பண்ணோம் அப்படின்னா இங்கே என்ன பண்ணோம்? 6 4ஆல் வகுத்தோமா? என்ன பண்ணோம்? 2ஆல் பிரிக்கணும். ஏன்னா எண்ணெய் இல்லை, இந்த நம்பர் ஆஃப் இயர்ஸ். ஓகேவா? அப்போ நம்பர் ஆஃப் இயர்ஸ் என்ன பண்ணணும்? நம்ம 2ஆல் பிரிக்கணும். சாரி, 4ஆல் பிரிக்கணும். சாரி, இப்போ 2 சொல்கிறேன், நான் 4. ஓகேவா? நம்பர் ஆஃப் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை 4ஆல் வகுத்தோமா? அதே மாதிரி நம்பர் ஆஃப் இயர்ஸை 4ஆல் பிரிக்கணும். ஏன் அப்படின்னா வருஷத்துக்கு எத்தனை முறை கணக்கிடுறாங்க? 4 முறை. காலாண்டுக்கு ஒரு முறை. வருஷத்துக்கு எத்தனை காலாண்டு வருது? 4. அப்போ 4 முறை. அப்போ 4 முறை கணக்கிடணும். அப்போ ஒரு முறைக்கு ஒரு வருஷம். அப்போ 4 முறைக்கு 4 வருஷம் கணக்கிட்டா ஆகிடும். அப்போ இன்ட்டு 4 பெருக்கணும். இங்கே இப்போ அடிக்க பார்க்கலாம். 3 9 4 12 ஒரு நாளுக்கு 4 கிடையாது. அப்போது இயர்ஸ் தான் வரும், 3 இயர்ஸ் வந்துடும். இப்போது இதுதான் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், இதுதான் நம்பர் ஆஃப் இயர்ஸ். இப்போ நம்ம நார்மலாக வந்து பார்த்தோன்னா கூட்டு வட்டி கணக்கெடுக்கிற முறை தான். ஓகேவா? அப்போ கூட்டு வட்டி கணக்கிடுறது அசல் தேவை கிடைச்சிருக்கு, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, நம்பர் ஆஃப் இயர்ஸ் இருக்குது. அப்போ என்ன பண்ண போகிறோம்? ஃபஸ்ட்டு எவ்வளோ வட்டி, எவ்வளோ அசலாக பண்ணணும்? 16,000 இன்ட்டு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ? 5%. 5% என்ன பண்ணோம்? 100ஓட 5 கூட்டி 100ஆல் வகுக்கணும். அப்போ 100 + 5 105 டிவைடட் பை 100. இது எத்தனை முறை பண்ணணும்? இங்கே நம்பர் ஆஃப் இயர்ஸ் எத்தனை முறை இருக்குது? 3 முறை. அப்போ 3 முறை பண்ணணும். அப்போ இன்ட்டு 105/100 இன்ட்டு 105/100. இங்கே பாருங்க, 25 100 21 5 105 25 100 21 5 105 25 100 21 5 105. இந்த 3 ஜீரோக்கு இந்த 3 ஜீரோ அடிச்சிடலாம். 2 8 2 16 2 4 2 8 2 2. அப்போ 21 ஸ்கொயர்னா வரும் 441. 441 21 போட்டிங்க அப்படின்னா 1 4 4 2 8 8. அப்போ 1 6 1 6 2 9 9261. இங்கே இன்ட்டு ஒரு 2 இருக்குப்பா, அதை விட்டு போகிறீங்க. அப்போ இன்ட்டு 2ஆல் பெருக்கணுமா? இன்ட்டு 2 போட தான் வரும் 1 2. இங்கே போகிறேன் 1 2 6 2 12 2 மீதி 1 2 4 1 5 9 2 18. 18,522 ரூபா. இந்த 18,522 இருக்கா பாருங்க, இதோ இருக்கு. ஓகேவா? ஸோ நம்ம வந்து ஏ ஆப்ஷனை கிளிக் பண்ணோம் அப்படின்னா ஆன்சர் தப்பு. ஓகேவா? ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்லா கவனிச்சுக்கோங்க. 9 மாதங்களுக்கு கிடைக்கும் கூட்டு வட்டி எவ்வளவு? அதாவது 9 மாதம் கிடைக்கும் மொத்த தொகைன்னு கேட்டா அப்படின்னா நீங்க கண்ணை மூடின்னு போடலாம். என்ன 18,522. ஆனா அவங்க இது கூட்டு வட்டி. நல்லா கவனிச்சுக்கோ. இந்த ஃபார்முலா சப்ஸ்டிட்யூட் பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும்? மொத்த தொகை தான் கிடைக்கும். நமக்கு தேவை கூட்டு வட்டி. அப்போ கூட்டு வட்டி தேவைன்னா என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த அசலை கழிச்சு. அசல் எவ்வளோ? 16,000. அப்போ இந்த 18,000 16,000 கழிங்க, என்ன வரும்? 2 2 5 2 2522. ஸோ அப்போ 2500 பாருங்க, ஆன்சர் ஆப்ஷன் டி. இதுதான் ஒரு ஆன்சர். ஓகேவா? ஓகே, போட்டுக்கோங்க இந்த கணக்கை. இதில் எதை எப்போ அடிச்சுனே தெரியலையே சார். எசக்கு புசுக்கு அடிச்சு கூட்டு வட்டி பொறுத்து இப்படி தான் பாருங்க. கூட்டு வட்டி அப்புறம் வந்து இந்த அளவைகள் கணக்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும், வேறு வழி கிடையாது. அதையும் நீங்கள் என்ன பண்ணி ஆகணும்? போட்டால் தான் மார்க். ஓகேப்பா, அடுத்த பார்க்கலாமா?
அடுத்து பாருங்க, ஒரு நேர்மையற்ற வியாபாரி அவர் வாங்கிய விலைக்கே பொருட்களை விற்கிறார். ஆனால் 1 கிலோகிராமுக்கு பதிலாக 920 கிராம் மட்டுமே எடை நிறுத்துகிறார் எனில் அவர் அடையும் லாப நட்டத்தை காண்க. ஓகேவா? ஏன்னா ஒருத்தர் வந்து வாங்கின விலைக்கு விற்கிறாராம். அவர் எப்படி சார் நேர்மையற்ற வியாபாரி ஆக முடியும்? நமக்கு தோணும். பார்த்தீங்களா, வாங்கிய விலைக்கே பொருட்களை விற்கிறாராம். ஓகே, இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வாங்கிய விலைக்கே விற்கிறாங்க அப்படின்னும் போது அங்கே தான் ஏதோ பெரிய ஃப்ராடு தான் நடக்குதுன்றத நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? ஸோ அப்படின்னும் போது பார்த்தீங்க அப்படின்னா அப்போ அது ஒரு வார்த்தை நேர்மையற்ற வியாபாரி. அப்போ நேர்மையற்ற வியாபாரி என்ன பண்ணுறாரு அப்படின்னா 1 கிலோகிராமுக்கு எடை நிறுத்துக்கு பதில் என்ன பண்ணுறாருன்னா 920 கிராம் தான் நிறுத்துறாரு. எவ்வளோ? 920 கிராம் தான் நிறுத்துறாரு. ஓகேவா? இந்த திருவண்ணாமலை படத்துன்னு நினைக்கிறேன். திருவண்ணாமலை படமா என்ன ஒரு அந்த படத்தில் தான் வந்து அர்ஜுனும் ஆக்ஷனுக்கு அர்ஜுனும் விவேக்கு சார் வந்து பார்த்தீங்கன்னா அந்த காய்கறி கடைக்கு போயிட்டு காய்கறி வந்து போவாங்க. ஓகே, எதை சொல்கிறீங்க? அதாவது எங்கள் முதலாளி பண்ணக்கூடிய பித்தளத்தை சொல்கிறீங்களா, இல்லை அந்த இடத்துடைய காந்த சொல்கிறீங்களா, எதை சொல்கிறீங்க? நான் எதையுமே சொல்ல மாட்டேன். அதை தான் சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டு ஏடான்றாரு. அந்த மாதிரி ஒரு நேர்மையற்ற இவர் வந்து காய்கறிக்காரரு. ஓகே, அப்போ நேர்மையற்ற வியாபாரி என்ன பண்ணார் அப்படின்னா அவர் அதே மாதிரி ஒரு இடத்தரசில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காந்தத்தை ஒட்டி வச்சு சம்பாதிப்பார். ஓகே, நம்ம இன்னொரு படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா முதல்வன் படத்தை கூட கேட்பாங்க, இது என்னடா இதுதான் வேர்ல்டு கப்பு அப்படின்னு சொல்லுவாங்க பற்றி அந்த மாதிரி. ஓகேவா? சரி, ஓகே. அப்போ என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஆக்சுவலாக வந்து 1 கிலோகிராம் என்ன நிறுத்தணும்பா? 1 கிலோகிராம் எவ்வளோ? 1000 கிராம் நிறுத்தணும். ஆனால் இவர் 1000 கிராம் நிறுத்தாமல் என்ன பண்ணுறாரு? 920 கிராம் தான் நிறுத்துறாரு. அப்போ எவ்வளோ லாபம் கிடைக்குது? 80 கிராம். நல்லா குடிச்சுக்கோங்க. அப்போ ஒவ்வொரு வாட்டி 1 கிலோ 1 கிலோ அஞ்சு போட்டாலும் அவர்கிட்ட பையில் எவ்வளோ மீறும்? 80 கிராம் மீறும். அப்போ 920 கிராமுக்கு 80 கிராம் லாபம் பார்க்குறாரு. அப்போது 920 கிராமுக்கு 80 கிராம்ன்றது எவ்வளோ லாபம்? ஓகேவா? படிங்க. 0க்கு 0 காலி. 2 எப்படி முடியும்? 4 2 8. இங்கே என்ன வரும்? 2 எப்படா? 4 எப்படி வரும்னு நினைக்கிறேன். ஈ4 8. இங்கே வந்து ஈ4 8 3 4 12 23. அவ்வளோதான். அப்போ 200 / 23 அடித்தோம் அப்படின்னா என்ன வரும்? இப்படி போட்டுக்கலாம். அதை 200 23 அடித்தோம் அப்படின்னா 20 போகுது. அப்போ 200 தான் பார்க்கணும். 7 50 7 3 21 7 14 8 வரும். ஓகேவா? அப்போ 3 24க்கு 4 2 16 2 18 184. மீதி வந்து 16 புள்ளி வச்சு 0 சேர்த்தா 160. 160ல் வந்து பார்த்தீங்கன்னா 7 வருமா? ஏன்னா 8 180 7 வரும். 7 வருமா? 6 தான் வரும் நினைக்கிறேன். 161 வந்துடும். அப்போ 3 6 18 8 மீதி 1 ஈராறு 12 12 1 13 138 போச்சுன்னா மீதி எவ்வளோ வரும்? 2. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 2 220 220 பார்த்தீங்கன்னா வரும். இது வந்து 8 184. அப்போ 9 வரும். அப்போ 9 போட்டோம் அப்படின்னா 9 27க்கு 7 மீதி 2 ரொம்ப 18 200. ஓகேவா? ஸோ அப்போ 8.69% லாபம். யாருக்கு? அந்த நேர்மையற்ற வியாபாரிக்கு. ஓகேவா? இங்கே பார்த்தோன்னா 8.69 இல்லை. ஸோ அதான், அதாவது 8.69 அப்படின்னா அந்த 6க்கு அப்புறம் வரக்கூடிய நம்பர் வந்து 5க்கு மேலே போகுது அப்படின்னா நம்ம என்ன பண்ண ஆட்டோமேட்டிக்காக அது ஒரு 0 சேர்த்துக்கலாம். அப்போ என்னன்னா 69ன்றத 10 மாற்று. இதுக்கு அடுத்து வரது வந்து 5 வரும்னு நினைக்கிறேன் நீங்கள். ஓகேவா? ஸோ அப்படின்னா 8.69ன்றத 8.70% மாற்றிட்டாங்க. அப்போ ஆன்சர் ஆப்ஷன் பிப்பா. ஓகேவா? போட்டுக்கோங்க. ஓகே, அடுத்த கணக்கு. 14 மீட்டர் விட்டம் மற்றும் 20 மீட்டர் ஆழமுள்ள ஒரு கிணறு உருளை வடிவில் வெட்டப்படுகிறது. அவ்வாறு வெட்டும்போது தோண்டி எடுக்கப்பட்ட மண் சீராக பரப்பப்பட்டு 20 மீட்டர் × 14 மீட்டர் அளவுகளின் அடிப்பக்கமாக கொண்ட ஒரு மேடையாக அமைக்கப்பட்டால் அம்மேடையின் உயரம் என்ன? என்ன பண்றாங்க அப்படின்னா 14 மீட்டர் விட்டம் இருக்கக்கூடிய ஒரு கிணறு தோன்றாங்கப்பா. இது ஒரு கிணறு வச்சுக்கலாமே. இதான் வந்து மேல் பகுதி, தரப்பகுதி வச்சுப்போம். ஓகேவா? ஒரு கிணறு வந்து தோன்றாங்க. அதனுடைய விட்டம் எவ்வளோவா? 14 மீட்டர். அப்போ ஆரம் என்ன வரும்? அதில் பாதி, r = 7. ஓகே, ஏன்னா விட்டம் வந்து பார்த்தீங்கன்னா வட்டத்தில் பாதி தான் விட்டம், விட்டத்தில் பாதி தான் ஆரம். அப்போ விட்டம் 14னா ஆரம் என்ன வரும்? அதில் பாதி 7. ஆழம் வந்து பார்த்தீங்கன்னா ஆழம் எவ்வளோ? ஆழம் ஹைட்னு பார்த்தீங்க அப்படின்னா h = 20 மீட்டரா? 20 மீட்டர் ஆழம்பா.
ஓகேவா? இந்த கிணத்துலேருந்து தோண்டி எடுத்த மண்ணை வச்சு என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு மேடை அமைக்கிறாங்க. அந்த மேடை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கனசெ வடிவத்தில் இருக்கு. ஓகே, ஏன்னா 20 × 14 உயரம் கேட்குறாங்க. அப்போ ஒரு மேடை, அந்த மேடை எப்படி இருக்கு? இந்த மாதிரி வந்து ஒரு கனசெ வடிவத்தில் இருக்கு. இதனுடைய 20 மீட்டர் லெங்த் இருக்கு பொழுது 14 மீட்டர் அகலம் இருக்கு. அப்போ என்னோட ஹைட் என்னன்னு தான் கேட்குறாங்க கேள்வி. ஓகேவா? அப்போ நல்லா கவனிச்சோம். அப்போ இங்க இருந்த மண்ணை தான் எடுத்து தான் இங்க என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு கனசெவ்வக வடிவ மேடையா மாத்திருக்காங்க. அப்ப இங்க இருந்த மண்ணு தான் இங்க போயிருக்கு. அப்ப இங்க எந்த அளவு இருந்துச்சோ அந்த அளவு தான் இங்க இருக்க போகுது. அப்போ இதனுடைய கன அளவும் இதனுடைய கன அளவும் சமம். அப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா உருளையுடைய கன அளவையும் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கனசெவத்துடைய கன அளவையும் நம்ம சமப்படுத்தினா போதும். நமக்கு என்ன வேல்யூ தேவை? எச் வேல்யூ தான் தேவை. அப்போ இந்த பகுதியுடைய அளவு தான் நமக்கு தேவை. இதை நம்ம முதல்ல போடணும். ஓகேவா? அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா கனசெவ்வகத்தின் கன அளவு ஈக்குவல் டு உருளையின் கன அளவு ஈக்குவல், ஏன்னா ரெண்டுமே சமம் தானே, ரெண்டுத்துடைய கன அளவு சமம். அப்போனா வரும் L × B × H ஈக்குவல் டு πr²h. அப்புறம் வரும் எல்னா வரும் எல் வந்து 20, பி வந்து பார்த்தீங்கன்னா 14, ஹெச் நமக்கு தெரியாது கண்டுபிடிக்கணும். 22/7 × r² வந்து பார்த்தீங்கன்னா 6 7 × 7, ஹைட் வந்து 20. இப்போ பாருங்க அப்படியே அடிச்சுக்கலாமா? ஈக்குவல் டு 20க்கு 20 காலி. அப்புறம் என்ன பண்ணலாம்? இந்த 14 ஆகிக்கலாமா? 7 14 7 காலி, 2 11 மீதி என்ன இருக்கு? இந்த 7க்கு இந்த 7 காலி. அப்போ மீதி H = 11 மீட்டர். அப்போ அதனுடைய அந்த மேடையுடைய உயரம் என்ன இருக்கும்? 11 மீட்டர் இருக்கும். ஆன்சர் ஆப்ஷன் ஏப்பா, போட்டுக்கோங்க. ஓகே, அடுத்து என்ன பார்க்கலாமா? அடுத்து பாருங்க, ஓர் ஒலிபெருக்கியை ரூபாய் 768க்கு விற்பதால் ஒரு நபருக்கு 20% நஷ்டம் ஏற்படுகிறது. 20% லாபம் கிடைக்க ஒலிபெருக்கி அவர் என்ன விலைக்கு விற்க வேண்டும்? அதாவது ஒரு ஒலிபெருக்கி அடக்க விலை 100% வச்சுக்கலாம்பா. ஒரு ஒலிபெருக்கி அடக்க விலை 100%, இது வந்து பார்த்தீங்கன்னா அடக்க விலை வச்சுக்கலாம். ஆனால் அவர் என்ன பண்ணிட்டாரு, ஒரு 20% வந்து குறைச்சி 80% வித்துட்டார். ஓகேவா? ஏன்னா 20% நஷ்டத்துக்கு வித்துருக்காரு. அப்போ 20% நஷ்டம் என்ன அர்த்தம்? இப்போ 100 ரூபாய்க்கு நான் ஒரு பொருளை வாங்குறேன், வாங்கி 80 ரூபாய்க்கு வித்துட்டுன்னு அர்த்தம். அப்போ 80 ரூபாய்க்கு வித்துனா என்ன அர்த்தம்? நான் வந்து 20% கம்மியாக வித்துருக்கேன். அப்போ எவ்வளோக்கு நான் வித்துருக்கேன்? 80% வித்துருக்கேன். அப்போ 100% வாங்கி 20% நஷ்டத்துலாம் நான் வித்த விலை எவ்வளோ? 80%. அப்போ இந்த 80% எவ்வளோ? இவங்க சொன்ன 768. இப்போ நான் விற்று முடிச்சிட்டேன். வித்துட்டு பிறகு ஃபீல் பண்ணுறேன், அட டேய் இந்த பொருளை வந்து நம்ம 20% நஷ்டம் வித்துருமேடா, ஒரு 20% லாபம் வித்துருந்தா, சப்போஸ் நம்ம விற்கல ஆனால் விற்றா எவ்வளோ வரும், நம்ம வந்து ஒரு யோசித்து மனசோட நம்ம திருப்திப்படுத்திக்கலாம்ல. அப்போது அந்த அடக்கலை இருந்து பார்த்தீங்கன்னா 20% லாபத்துக்கு விற்றா எவ்வளோ கிடைக்கும்? இதுதான் கேட்கக்கூடிய கேள்வி. நமக்கு என்ன தெரியும்? 80%ன்றது என்னன்னு தெரியும். எவ்வளோ? 768. இப்போ அடக்கவிலை 100%. இப்போ 20% எக்ஸ்ட்ரா போட்டு தானே வரும். அடக்கவிலை 100 + லாபம் ஒரு 20. அப்போ 100 + 20 = 120%. இதுதான் என்னன்றது நமக்கு தேவை. நமக்கு என்ன தெரியும்? 80% தெரியும். அப்போ 80%ன்றது 768 அப்படின்னா 120% என்ன கிடைக்கும்? இப்போ பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆனால், ஏன்னா லாபம் வச்சுக்கிறான்னா கண்டிப்பாக அமௌண்ட் அதிகமாகும். பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகும்போது அமௌண்ட் இன்க்ரீஸ் ஆனால் நேர்மாறல்னா தலைகீழாக பண்ணோம். அப்போ 120 / 80 × 768. ஓகேவா? படிக்கலாமா? ஒரு 0க்கு ஒரு 0 காலி, 2 4 8, 3 4 12, 1 2 2, இங்கே என்ன வரும்? 3 2 6, 8 2 16, 4 2 8. பிறகு 4 3 12க்கு 2 1, 3 24 1, 25க்கு 5, மீதி 2, 3 9, 9 ஒரு 2 11, 1152. இது வரைக்கும் ஒரு ஆன்சர் ஆப்ஷன் டீப்பா. அவ்வளோதான் கணக்கு. அப்போ அந்த ஒலிபெருக்கியை வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து 20% லாபத்துக்கு தான் எவ்வளோக்கு விற்றுருப்பாரு? 1152 ரூபாய்க்கு விற்றுருப்பார். ஓகேவா? போட்டுக்கோங்க.
படிய வச்சிடுறாம. ஓகே, அடுத்து என்ன பாருங்க. 2:3:5 என்ற விதத்தில் உள்ள 3 எண்களின் வர்க்கங்களின் கூடுதல் 608 எனில் அவ்வெண்களின் முறையே. என்ன பண்றாங்கன்னா 2:3:5 என்ற விதத்தில் இருக்கக்கூடிய 3 எண்களுடைய வர்க்கங்களின் விகிதம் கொடுத்துறாங்க. எவ்வளோ? வர்க்கங்களின் கூடுதல் வந்து 608 அப்படின்னா அந்த எண் என்ன? இதான் வந்து அவங்க கேட்கக்கூடிய கேள்வி. ஓகேவா? ஸோ அப்படின்னும் போது பார்த்தீங்க அப்படின்னா இங்கே இந்த கணக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்போது இங்கே வந்து என்ன பங்கு இருக்குது? 2:3:5. அப்போது இதே ரேஷியோவில் இங்கே என்ன இருக்குது பாருங்கள். இப்போ நம்ம இது ரேஷியோ கட் பண்ணோம் அப்படின்னா 3த்தையும் சுருக்கம் என்ன வரும்? 3 2 6, 8 2 16, I 2 10, 3:8:5 அது வராது. இதை பாருங்க, E 4 8, 3 4 12, I 4 20 வந்துச்சா? இப்போ இது பாருங்க, 4 3 12, E 4 8, I 4 20. இது பார்த்தீங்கன்னா I 4 20, E 4 8, 3 4 12. அப்போது இதோட விகிதம் என்னது? 2:3 பார்த்தா அந்த என்னுடைய விகிதம் தானே. விகிதம் வந்துச்சுங்களா? 2:3:5. அப்போ ஆன்சர் ஆப்ஷன் பி. இதே ஆன்சர். ஓகேவா? இது மெத்தடே நான் சொல்கிறேன், ஆன்சர் இதுதான். இப்படி தான் நம்ம வந்து எக்ஸாம் ஹாலில் போய் நம்ம உட்காந்து மார்க் போட்டுருக்கூடாது. ஓகேவா? ஆக்சுவலாக இது என்ன பண்ணோம் அப்படின்னா 2x 2x² ப்ளஸ் 3x² ப்ளஸ் 5x² ஈக்குவல் டு 3 வர்க்கங்களை கூடுதல் தான். 3 எண்கள் தான் அது. வர்க்கம்னா ஸ்கொயர் பண்ணிடணும். எவ்வளோ வருதா? 608. அப்போ அப்படி பண்ணால் வரும் 2 ஸ்கொயர் பண்ணால் வரும் 4x² ப்ளஸ் 3 9 9x² ப்ளஸ் I 2 I 5 25 25x² ஈக்குவல் டு 608. இப்போ நம்பர்லாம் இருக்குங்க, கூட்டுங்க. 25 29 38. அப்போ 38x² வரும். x² வச்சுக்கோங்க. 608 இந்த இங்கே 38x எடுத்து பார்த்து ஈக்குவல் வச்சுன்னா இங்கே வந்து 38. அப்போ அடிச்சுனா வரும் 9 19 அப்படி வருமா? 18 19 38. இங்கே வந்து பார்த்தோன்னா 19 57, மீதி 3 19. அப்போ 1 2 16 32. அப்போ x² = 16, x = என்னது? 4. ஓகே, அப்போ x 4 அப்படின்னா என்ன பண்ணலாம்? நம்ம சப்ஸ்டிட் பண்ணலாமா? 2 இன்ட்டு அப்போ 4 8, 3 4 12, I 4 20. அப்போ 8 12 20. இதான் நம்ம கண்டுபிடிச்சோமா? 8 12 20. அப்போ ஆன்சர் ஆப்ஷன் பி. இப்படி எவ்வளோ நம்ம கண்டுபிடிக்கலாம். இவ்வளோ தூரம் போட வேண்டிய அவசியமே இல்லை. ரேஷியோடைய ப்ளஸ் இதுதான். ஓகேவா? போட்டுக்கோங்க. ஓகே, பார்த்து பார்க்கலாமா? A is to B equal to C is to D equal to C E is to F equal to 1:2 எனில் 3A plus 5C plus 7E is to 3B plus 5D plus 7F equal to என்ன? அதனா A is to Bயும் C is to Dயும் E is to Fம் சமமா. எல்லாமே என்ன வருது? 1:2 அப்படின்னா அப்போ இங்கே 1:2, இங்கே 1:2, இங்கே 1:2. அதான் அர்த்தம், வேற ஒன்றும் இல்லை. அப்போ ACE இது எல்லாமே 1, BDF இது எல்லாமே 2. அவ்வளோதான். சிம்பிளாக சொன்னால் A is to B, B is to C is to D, E is to F. 1:2. அப்போ ACE உடைய வேல்யூ வந்து பார்த்தோன்னா 1, BDF உடைய வேல்யூ வந்து பார்த்தோன்னா 2. இதை அப்படியே சப்ஸ்டிட் பண்ணுங்க. 3 × 1 5 × 1 7 × 1. அப்படின்னா வரும் 3 + 5 + 7. இதில் மாற்றம் கிடையாது. இங்கே பாருங்க 3 2 6 ப்ளஸ் I 2 10. ஏன்னா டி இது எல்லாமே 2 தான். BDF எல்லாமே 2 தான். அப்போ I 2 10 ப்ளஸ் A 2 14. ஓகே, இப்போ இது கூட்டினா வரும் 3 7 10 15. அப்போ 15 = 6 16 20 30. இது சுருக்கம் பார்க்கலாம். 1 5 5 ஈர் 5 30. அப்போ 1:2. இதோட ரேஷியோ என்னது? 1:2. ஆன்சர் ஆப்ஷன் ஏப்பா. போட்டுக்கோங்க.
அடுத்த எனக்குப்பா ரோமன் லெட்டர் 1, 2 மற்றும் 3 ஆண்டுகளுக்கான வட்டி வீதங்கள் முறையே 15%, 20% மற்றும் 25% எனில் ரூபாய் 15,000க்கு 3 ஆண்டுகளுக்கு கிடைக்கும் கூட்டு வட்டியை காண்க. ஸோ கூட்டு வட்டியில் நம்ம கணக்கு பார்த்துருக்கோம். இது முன்னாடி வந்து காலாண்டுக்கு ஒரு முறை பார்த்தோம். அது எல்லா வருஷமும் ஒரே பர்சன்டேஜ். இது வந்து ஒரு கூட்டு வட்டி கணக்கு தான். ஆனால் இங்கே என்னன்னா நம்ம இது மாதிரி என்ன பண்ணோம், கூட்டு வட்டியில் வந்து பார்த்தோன்னா அசல் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இயர்ஸ் கொடுத்துறாங்க அப்படின்னா அசலை முதல்ல போட்டுப்போம். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்டோட என்ன பண்ணுவோம் அப்படின்னா 100 கூட்டி 100 அளவுப்போம். எத்தனை வருஷமோ அத்தனை வருஷம் ஃபுல்லாக ஒன்றே போடும். இப்போ 5% 105/100, 3 வருஷமா 105/100 × 105/100 × 105/100 போடுவோம். ஆனால் இங்கே என்ன கொடுத்துட்டாங்க, ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு பர்சன்டேஜ். அப்போ நீங்கள் என்ன பண்ண போகிறோம், ஒவ்வொரு வருஷமும் இப்போ ஃபர்ஸ்ட் வருஷம் என்ன பண்ண போகிறோம், 100ஓட 5 கூட்டி 100 அளவுக்கு போகிறோம். 2வது வருஷம் 100ஓட 20 கூட்டி 100 அளவுக்கு போகிறோம். 3வது வருஷம் 100ஓட 25 கூட்டி 100 அளவுக்கு போகிறோம். அவ்வளோதான், சிம்பிள். நமக்கு அசல் தெரிஞ்சு போச்சு, நம்பர் ஆஃப் இயர்ஸ் தெரிஞ்சு போச்சு, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, அவ்வளோதான். அப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்க, அசல் 5,000 இன்ட்டு ஃபர்ஸ்ட் வருஷம் எவ்வளோ 15%. அப்போ 15% 100ஓட 15 கூட்டி 100 அளவு வைக்கணும். அப்போ 115/100. 2வது வருஷம் எவ்வளோ கூட்டுறாங்க 20%. அப்போ 120/100. 3வது வருஷம் எவ்வளோ 25%. அப்போ 125/100 அடிக்கலாமா. 25 100, 23 5 115, 25 100, 24 5 120, 25 100, 25 5 125. இந்த 3 0க்கு இந்த 3 0 அடிச்சிடலாம். O2 12 O2 அடி இங்கே 6 இங்கே போகிறோம்பா. O2 32. அப்போ மீதி என்ன இருக்குது, 25 23 15 இருக்குது. 25 × 3 75. அப்போ 75 × 23 பெருக்குங்க ஃபஸ்ட்டு. 25 × 3 75 இதை பெருக்கிங்க ஃபஸ்ட்டு, ஏன்னா மறந்துடும் 3ன்றதுனால. இப்போ 75 23 பெருக்குங்க. அப்போ I3 5 5 1, A3 21 22, I2 10 0 1, A2 11 5 5 2 7 1 1525 × 15 வரும் 1 7 2 5 0 5 25 5 மீதி 2 5 10 12 2 மீதி 1 7 35 36 6 மீதி 1 4 5 5 5 3 8 5 7 8 5 2 25,875. ஸோ இந்த 25,875 அது டோட்டல் அமௌண்ட். ஓகேவா. அவங்க என்ன கேட்குறாங்க கணக்கில், நமக்கு கூட்டு வட்டியை காண்க. அப்போ அசலை கழிக்கணுமா, 5,000 கழிங்க. கழிச்சனா வரும் 5 7 8 5 0 போட்டால் 1. அப்போ 10,875 இருக்கா பாருங்க. இந்த ஒரு கேன்ஸ் ஆப்ஷன் பிப்பா. 10,875 போட்டுக்கோங்க. ஓகே, பார்த்தா எனக்கு டைம் ஆயிடுச்சு. 2 சீரான பகடைகள் முறையாக ஒரே நேரத்தில் உருட்டப்படுகின்றன. 2 பகடைகளும் ஒரே முக மதிப்பு கிடைக்கும் வாய்ப்புகள் எத்தனை? என்ன பண்ணாங்கன்னா 2 பகடை வந்து சீரான முறையில் உருட்டுறாங்கப்பா. 2 பகடை உருட்டுறாங்க. நீ நினைக்கிற உருட்டு கிடையாது, இது பகடை உருட்டு, வாய் உருட்டு இல்லை. ஓகேவா. 2 பகடை உருட்டுறாங்கப்பா. 2 பகடையிலும் ஒரே நம்பர் எழுத்துக்கு. நம்ம இந்த கொரோனா டைம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தாயக்கட்டை விளையாடி இருப்போம். ஏன்னா ரொம்ப வயசு மறந்துருப்போம். அப்புறம் வந்து இந்த கொரோனா டைமில் தான் நம்ம வந்து நிறைய இந்த 90s கிட்ஸ் விளையாடின விளையாட்டுலாம், அந்த பம்பரம் விளையாடுறது, இந்த தாயக்கட்டை, கல்லங்கா, பல்லாங்குழி, நொண்டி, ஐஸ் பாய். ஓகேவா. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வேறு என்ன இருக்குது, நீளம் தாண்டது, அதெல்லாம் யாரும் பண்ண மாட்டோம். அப்புறம் இந்த கிரிக்கெட்டு, கபடி, இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப வந்து நம்ம ரீவைண்ட் பண்ணி விளையாட மாதிரி ஒரு ஃபீலாக இருக்கும். ஓகேவா. அப்புறம் வந்து நம்ம தாயக்கட்டை வந்து ரொம்ப ஃபேமஸ். ஏன்னா நம்மள மாதிரி சோம்பேறி பேசிக்கலி நான் வந்து பார்த்தீங்கன்னா தாயக்கட்டை தான் விளையாடுறேன். ஏன் அப்படின்னா நம்மளால் வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டு ரன்னிங்கு சேசிங்லாம் பண்ணி ஜம்பிங்லாம் பண்ணி இந்த பாலை கையில் பிடிக்கிறது அதெல்லாம் நம்ம செட் ஆகாது. உட்காந்துட்டு நம்ம என்ன பண்ணோம், இந்த பக்கம் டிவி ஓடுதா, இந்த பக்கம் தாயம். நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இந்த 12 6 5 வரும்போது நம்ம தாயம் விளையாடுவோம். இல்லையா டிவி பார்க்க வேண்டியது தான். நம்ம இந்த இது சொன்னேன், ஏன்டா இந்த காயை வெட்டிக்கலாம், ஏன்னா என் காயிலே எல்லாம் வரீங்களேடா, கோபி சுதாகர் சொல்ற மாதிரி. ஏன்னா அவனும் என்னதான் வெட்டுறான், இவனும் என்னதான் வெட்டுறான், எல்லாரும் நம்மளே வெட்டிட்டு இருப்பாங்க. நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா
உள்ள அந்த காய் வந்து உள்ளே இருக்கும்போது தாயமே விடாது. எல்லா காயும் வெளியே வந்து தாயமாக விழுந்துட்டு இருக்கும். அது என்னன்னு தெரியாது. எனக்கு மட்டும்தான் அப்படியா இல்லை எல்லாருக்குமே இப்படியும் தெரியாது. சப்போஸ் உங்களுக்கு அந்த மாதிரி ஃபீல் நீங்கள் கொரோனா டைம்லையோ இல்லை அதுக்கு முன்னாடியே இந்த மாதிரி தாயக்கட்டை ஆடும்போது உங்களுக்கு வந்து இந்த மாதிரி நடந்துச்சுன்னா கீழே கமெண்ட்டில் மறக்காமல் தெரிவிங்க. ஓகே, என்ன மாதிரி எத்தனை பேருக்கா நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன் அதிர்ஷ்டசாலிகள். ஓகேவா, சரி ஓகேப்பா. இப்போ வந்து பார்த்தோன்னா அந்த பகடையை வந்து உருட்டுறாங்க, 2 பகடை உருட்டுறாங்க. 2 பகடையிலும் ஒரே மாதிரி நம்பர் வேணும். ஓகேவா, இந்த பகடையில் 1னா இந்த பகடையில் 1, இங்கே 2னா 2, 3னா 3, 4னா 4, 5 5, 6 6, 7 7 வருமா? வராது. ஏன் வராது? 7 7 ஒரு பகடையில் இருக்கிற அதிகபட்ச பக்கமே 6 தான். அப்போ 1 1 1, 2 2 1, 3 3 1, 4 4 1, 5 5 1, 6 6 1. இது மொத்தம் எத்தனை ஒன்று சொன்னேன்? முதல் 1 1 தவிர்த்து மீதி பார்த்தீங்கன்னா 6 1 சொன்னேன். அப்போ மொத்தம் எத்தனை வாய்ப்புகள் இருக்குது? 6 வாய்ப்பு. ஆன்சர் 6. அவ்வளோதான்பா. ஓகேவா, அப்போ என்னன்னா மொத்தமாக எத்தனை வாய்ப்புன்னு கேட்டிங்க அப்படின்னா மொத்தம் சரி 36 வாய்ப்பு வரும்பா. 1 1, 1 2, 1 3, 1 4, 1 5, 1 6. இந்த மாதிரி நம்ம வந்து பார்த்தோன்னா இப்போ 2 1, 2 2 அப்படின்னு நம்ம போட்டு போயிட்டே இருக்கலாம். அப்புறம் 3 1, அப்புறம் 4 1, 5 1, 6 1. இது பாட்டு போகும். இங்கே வந்து பார்த்தோன்னா 6 6 வரைக்கும் வரும். இங்கே 5 5 வரும். இங்கே 4 4 வரும். இங்கே 3 3 வரும். இப்போ பாருங்கள், இதில் 1 1, 2 2, 3 3, 4 4, 5 5, 6 6. அப்போ 1 2 3 4 5 6 முறை வந்திருக்கா? அவங்க எத்தனை வாய்ப்புகள்லாம் கேட்டிருக்காங்க? அப்போ மொத்தம் 6 வாய்ப்புகள். இதுவே நிகழ்தொகை கேட்டாங்க அப்படின்னா மொத்த வாய்ப்புகள் 36. மொத்தமாக இனிமேல் எத்தனை வரும் காயின்ஸு? நம்ம இனிமேல் 36 முறை சுட்டலாம். அப்போ அந்த 36 முறையில் நமக்கு 6 முறை தான் விழும். அப்போது அடித்தோம் அப்படின்னா 1/6. நிகழ்தகன்னு கேட்டால் 1/6, வாய்ப்புன்னு கேட்டால் 6 போட்டுக்கோங்க. ஓகே, பார்த்தோன்னு பார்க்கலாம். ஏ ஆனவர் ஒரு வேலையை 45 நாட்களில் முடிப்பார். அவர் 15 நாட்களுக்கு மட்டுமே வேலை செய்தார். பிறகு பி ஆனவர் மீதமிருந்த வேலையினை 24 நாட்களில் முடிக்கின்றார். இருவரும் இணைந்து வேலை செய்தால் அந்த வேலையின் 80% முடிக்க ஆகும் நேரத்தை காண்க. என்ன கொடுத்துருக்கான் அப்படின்னா ஏ ஒரு வேலையை வந்து 45 நாளில் செய்திருப்பான். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா ஏ வந்து பார்த்தீங்கன்னா ஏ அந்த வேலையை 45 நாள் செய்யக்கூடிய நபர். அது அந்த வேலை 45 நாள் செய்யக்கூடிய நபர் தான். ஆனால் அவரால் 15 நாள் தான் அந்த வேலையை செய்ய முடிஞ்சுது. எவ்வளோ? 15 நாள் தான் செய்ய முடிஞ்சுது. ஆக்சுவலாக அந்த இப்போ ஒரு வீடு கட்டுறாரு அப்படின்னா அந்த வீடு கட்டுறதுக்கு 45 நாள் அவன் ஏக்கு. ஆனால் அந்த வேலையை 15 நாள் தான் செஞ்சார். அப்புறம் அவருக்கு ஏதோ ஒரு வேலை வந்துருக்குது, போயிட்டுறாரு. இல்லை வேற ஒரு கான்ட்ராக்ட், ஓகே, அந்த வேலையை போயிட்டுறாரு. அப்போ என்ன பண்ண, மீதி வேலையை பி செய்யார். அப்போ மீதி வேலையை பி வந்து பார்த்தோன்னா எத்தனை நாள் செய்கிறார் அப்படின்னா 24 நாள். ஓகே, அப்போ மீதி வேலை என்னது? ஏ செய்யக்கூடிய எவ்வளோ வேலை இருக்கு? 45ல் பாஞ்சு போச்சுன்னா மீதி 30 நாள் இருக்கு. அப்போ ஏ செய்யக்கூடிய 30 நாள் வேலையை பி 24 நாள்லேயே செஞ்சிடார். இப்போ மீதி இருக்கக்கூடிய வேலையை ஏவே செஞ்சிடும் அப்படின்னா 30 நாள் ஆயிருக்குமா. ஆனால் ஏ போயிட்டதுக்கு அப்புறம் பி வச்சு செய்யும்போது 24 நாளே செஞ்சுறாங்க. அப்போ இந்த இடத்துல நம்ம ஒரு விஷயத்தை யோசிக்கணும். இதில் ஏ வந்து திறமைசாலியா பி திறமைசாலியா? ஆக்சுவலாக வந்து பார்த்தோன்னா பி தான். ஏன்? பி வந்து 30 நாள் செய்யக்கூடிய வேலையை 24 நாளே செஞ்சிடாரு. அப்போது 45 நாள் செய்யக்கூடிய வேலையை பி எத்தனை நாள் செய்வார்? அப்போ ஏ வந்து 30 நாள் செய்யக்கூடிய வேலையை தான் கவனிச்சுக்கோங்க. ஏ வந்து பார்த்தீங்கன்னா 30 நாள் செய்யக்கூடிய வேலையை தான் என்ன பண்ணார்? பி 24 நாள் செய்கிறார். அப்போது ஏ வந்து 45 நாள் செய்யக்கூடிய வேலையை பி எத்தனை நாள் செய்வார்? இதை நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இது தெரிஞ்சாதான் நம்ம வந்து அதை ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி போட முடியும். அப்போது இங்கே பாருங்கள், ஏ செய்யக்கூடிய வேலை எனக்கு அதிகரிச்சா பி செய்யக்கூடிய வேலை எனக்கு அதிகரிக்கும். ரெண்டு பக்கம் அதிகரிச்சா இது நேர்மாறுனா தலைகீழ போடணும். அப்போது 45 / 30 × 24. ஓகேவா? ஈர் பாஞ்சு 30, மூ பாஞ்சு 45, ஓ 2 12, மூ 12 36. அப்போது ஏ வந்து 45 நாள் செய்யக்கூடிய வேலையை பி வந்து 30 நாள் பி வந்து 36 நாள் செய்யும். அப்போ ஏ = 45, பி = 36. இப்போ என்ன சொல்கிறாங்க, இவங்க 2 பேரும் சேர்ந்து செஞ்சால் அதில் 80% வேலை எத்தனை நாளில் முடியும் தான் கேட்குறாங்க. அப்போ 2 பேரும் சேர்ந்து என்னது? ஏ + பி. என்ன பண்ணணும் நம்ம?
ஏ ஒரு வேலையை 45 நாள் செய்வார், அதே அந்த ஒரு வேலையை பி வந்து 36 நாள் செய்வார். கிராஸ் பண்ணி பண்ணால் 35 சரி 36 + 45 என்ன வரும் 81 டிவைடட் பை கே எடுத்து பிரிக்கணுமா, அப்போ 45 × 36 9 9 81 I 9 45 ஓ 9 9 4 36 I 20 20 டேஸ். ஓகேவா? ஸோ ஆன்சர் வந்து பார்த்தோன்னா 20 நாட்கள் அப்படின்னு நம்ம ஏவை போட்டால் கணக்கு தப்பு. ஏன் சார் தப்பு அப்படின்னா இது கணக்கு இன்னும் முடியல. ஓகேவா? ஏன் முடியல அப்படின்னா அந்த வேலை இப்போ ஏவும் பியும் சேர்ந்து செஞ்சால் அந்த வேலை 20 நாள் முடிஞ்சிடும், கரெக்டு தான். ஆனால் அந்த வேலை 80 நாள் 80% வேலை எத்தனை நாள் முடியும் தான் கேட்குறாங்க. 100% ஒர்க்கு தான் 20 நாள், அதில் 80% எத்தனை நாள்? அப்போ என்ன பண்ணணும், அவ்வளோதான் இன்ட்டு 20 × 20 நாள் வேலை, அதில் 80% 80/100 0 0 0 0 அப்போ 2 16 அப்போ 16 டேஸ். அப்போ அந்த வேலை முடியுது எவ்வளோ நாள் ஆகும்? 16 நாள் ஆகும்பா. அந்த 80% ஒர்க் முடியுது 16 நாள். ஆன்சர் ஆப்ஷன் சி போட்டுக்கோங்க. இதான் நம்மளை ஏமாற்றக்கூடிய கணக்கு. நம்ம என்ன அந்த கணக்கு போகிற ஆர்வத்தில் கொஷின் எடுத்தே மறந்துடும். அதனால் என்ன பண்ணுன்னா எக்ஸாம் ஹாலில் ஒரு வாட்டி நீங்கள் கணக்கு போட்ட பிறகு அட்லீஸ்ட் அந்த கடைசி லைன் மட்டுமாச்சும் ஒரு வாட்டி படிங்க. கூட்டு வட்டியா, மொத்த தொகையா, ஓகே, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்டா, நம்பர் ஆஃப் இயர்ஸா, ஓகே, அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து 80%, 100%, 20%, லாபமா நஷ்டமா, கூட்டணுமா கழிக்கணுமா, மதிப்பு கேட்குறாங்களா, எக்ஸோட வேல்யூ கேட்குறாங்களா, ஸ்கொயர் கேட்குறாங்களா, கன என்ன, கியூப் என்ன, இது எல்லாமே அந்த கடைசியில் கொடுத்துருப்பாங்க. அட்லீஸ்ட் அந்த கடைசி வரியாச்சு படிச்சுக்கோங்க. ஓகேவா? போட்டிங்களாப்பா? ஓகே, பார்த்தோன்னு பார்க்கலாம். ஓகே, அடுத்து வந்து ஒரு ரீசனிங் சம்பந்தமான ஒரு கணக்கு. ஓர் அணிவகுப்பில் ஒரு வரிசையில் 7 பேர் நிற்கிறார்கள். Q ஆனவர் ஆருக்கு இடப்புறமாகவும் Pக்கு வலப்புறமாகவும் நிற்கிறார். ஓகே, நம்ம இருக்கிறத எடுத்து போடுவோம், அதுக்கப்புறம் நம்ம வந்து சமப்படுத்திக்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து இருக்கிறத போடுவோம். மொத்தம் 7 பேர் நிற்கிறாங்க. ஒரு வரிசை வந்து பார்த்தீங்கன்னா 7 பேர் நிற்கிறாங்க. இப்போ ரைட் லெஃப்ட் எதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? இப்போ நம்ம பார்க்கும்போது இப்படி பார்க்குறோம், ரைட் லெஃப்ட் இப்படி தான் பார்க்கணும். இப்போ எனக்கு எது ரைட்டு, இதான் வந்து ரைட்டு. அப்போ நான் இப்போ நான் வந்து இப்போ கொஸ்டின் பேப்பர்னா இதை இப்படி தான் பார்க்க போகிறேன். அப்போ இப்படி பார்க்கும்போது இது ரைட்டு, இது லெஃப்ட்டு. ஓகே, இப்படி தான் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா? நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்படி கனெக்ட் பண்ணக்கூடாது. அதாவது அந்த பேப்பர் வந்து இப்படி திருப்பி வச்சு போடக்கூடாது, இப்படி தான் வந்து போடணும். ஓகேவா? அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ அப்படின்னும் போது இது வலதுபுறம், இது இடதுபுறம். இங்கே கணக்கு பாருங்க, Q ஆனவர் ஆருக்கு இடப்புறமாகும். அப்போ Q இங்கே போட்டுக்கோங்க. கணக்கு படிக்காமல் போட முடியாது. இப்போ நான் போட்டுரும்பா, அப்போதான் உங்களுக்கு தெரியும். அச்சோ, இதை எடுத்த மாட்டேன்னா உடற்பயிற்சிலாம் செய்ய வேண்டியது ஒரு கணக்கு. ஓகேவா? இங்கே நம்ம Q போட்டுக்கலாம். Q இங்கே நான் போட்டேன். Q ஆனவர் ஆருக்கு இடப்புறமா, Qன்றவர் பார்த்தீங்கன்னா ஆருக்கு இடப்புறம். அப்போ ஆறு நம்ம இங்கே போட்டால் தான் ஆருக்கு லெஃப்ட் சைடு வரும். இங்கே பாருங்க, ஆருக்கு இங்கே இருக்காரு, ஆருக்கு லெஃப்ட் சைடு. ஓகேவா? இடப்புறமாகும். Pக்கு வலப்புறம். P எங்கே இருக்குது? இங்கே. Pக்கு அப்புறம் போது பார்த்தீங்கன்னா P இங்கே இருக்கா, Pக்கு வலப்புறம் வந்துச்சா, Pக்கு ரைட் சைடு தான் இருக்கார். கரெக்ட். அடுத்து பாருங்க, ஓ ஆனவர் எண்ணுக்கு வலப்புறமாகும், Pக்கு இடப்புறம். Pக்கு இடப்புறமா, அப்போ Pக்கு இடப்புறமா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஓ வந்துடும், இங்கே எண் வந்துடும். ஓகே, ஓ ஆனவர் எண்ணுக்கு வலப்புறம் இருக்காரு, Pக்கு இடப்புறம் இருக்காரு. அப்போ நம்ம இதை கரெக்டாக போட்டோம். அடுத்து பாருங்க, இவ்வாறு எஸ் ஆனவர் ஆருக்கு வலப்புறமாகும், Tக்கு இடப்புறமா. ஆருக்கு வலப்புறம் எஸ், Tக்கு இடப்புறம். எல்லாமே வந்துச்சா பாருங்க. இப்போ எல்லாமே கரெக்டாக சொல்லணும். இது ஃபர்ஸ்ட் டைம் போட்டது, இதான ஃபர்ஸ்ட் போட்டோம். ஆமாம், அதுக்கப்புறம் இதை போட்டோம், அதுக்கப்புறம் இதை போட்டோம். ஓகே, ஃபர்ஸ்ட் பாருங்க, Q ஆனவர் ஆருக்கு இடதுபுறம் இருக்கார், கரெக்டாக தான் இருக்கு. ஓகேவா? அதே மாதிரி Pக்கு வலதுபுறம் இருக்கார். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ரூல் கரெக்ட். அடுத்தது ஓ ஆனவர் எண்ணுக்கு வலப்புறம். ஓ எண்ணுக்கு வலப்புறம் இருக்காரு. Pக்கு என்ன பண்றாரு, Pக்கு இடதுபுறம் இருக்கார். ஓகேவா? அடுத்து பார்த்தீங்கன்னா எஸ் ஆனவர் வந்து பார்த்தீங்கன்னா ஆருக்கு வலப்புறம். எஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆருக்கு வலப்புறம் இருக்கார். Tக்கு வரும், T கம்பேர் பண்ண இடப்புறம் இருக்கார். அப்போ நம்ம இவங்க தான் அந்த 7 பேர். அந்த 7 பேர் இவங்க தான். சரியா? 1 2 3 4 5 6 7. இந்த 7 பேர் என்ன கொஸ்டின், அந்த வரிசையின் நடுவில் இருப்பவர் யார்? நடுவில் யார் இருக்கு? நடுவு சென்டர்ல Q தான் இருக்காரு. ஓகே, இதுவே ஆல்ரெடி ஒரு Q தான். Qல நடுவில் யார் இருக்காரு? Q தான். ஓகேவா? அப்போ கணக்குலேயே நமக்கு வந்து ஒரு க்ளூ கொடுத்துருக்காங்க, அதை நம்ம தான் பார்க்கறது இல்லை. ஓகேவா? அதே மாதிரி தான் நம்ம தேடி போகிற விஷயம் எல்லாமே நம்ம கண்ணு எதிர்க்கே இருக்கும், நம்ம தான் அதை சரியாக கவனிக்க மாட்டோம். இதுக்கப்புறம் ஒழுங்காக கவனிங்க. இது வரைக்கும் கவனிக்கலாம் பரவாயில்ல, இந்த 60 நாட்கள் கவனிங்க. சரியா? ஓகே, ஆன்சர் ஆப்ஷன் பி, Q. ஓகேவா? அடுத்த கணக்குப்பா. 100 மாணவர்களின் மதிப்பெண்களின் சராசரி 40 என்று கணக்கிடப்பட்டது.
பின்பு 53 என்ற மதிப்பெண் 83 என்று தவறுதலாக எடுக்கப்பட்டது தெரிய வந்தது. சரியான மதிப்பெண்ணை கொண்டு சரியான சராசரியை காண்க. ஸோ இந்த கணக்கு நம்ம வந்து பார்த்தா நம்பர் சீரீஸ்லையும் பார்த்துக்கலாம், ஓகேவா, இல்லை அப்படின்னா ரீசனிங் பார்ட்லையும் நம்ம வந்து பார்த்துக்கலாம். ஓகே, இது ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் டாப்பிக்கில் வந்து வரக்கூடிய ஒரு கணக்கு தான். இது ப்ரீவியஸில் கேட்ட கொஷின், ஓகேவா. அதாவது 100 மாணவனுடைய மதிப்பெண்கள் வந்து சராசரி 40 100 மாணவனுடைய மதிப்பெண் சராசரி வந்து 40. ஓகே, அப்போ அந்த 100ஆலே நம்ம பெருக்கணும் அப்படின்னா அந்த மொத்த மாணவனுடைய மதிப்பெண் தெரிஞ்சிடும். ஓகே, அப்போ 100 × 40, அப்போ மொத்த மாணவனுடைய மதிப்பெண் எவ்வளோ? 4000 மதிப்பெண். இங்கே என்ன பண்ணுறான் அப்படின்னா அந்த 100 பேரில் ஒருத்தருடைய மார்க் மட்டும் மாறிட்டுச்சாம்பா. ஆக்சுவலாக 53 என்ற மதிப்பெண் 83 என்று, ஆக்சுவலாக 53 எடுக்கணும், ஆனால் என்ன பண்ணிட்டாங்க 83 எடுத்துட்டாங்க. அப்போ எடுக்க வேண்டியது 53, ஆனால் தப்பாக எடுத்துனது 83. 53 தான் எடுக்கணும், ஆனால் 83 எடுத்துட்டாங்க. அப்போ என்ன ஆயிடுச்சு? 30 எக்ஸ்ட்ரா ஆயிடுச்சு. புரியுதுங்களா? அப்போ திரும்ப நம்ம எல்லாருடைய நம்பரை வந்து டோட்டலாக கவுண்ட் பண்ண முடியாது. ஓகே, அப்போ நம்ம தப்பாக எடுத்தது எவ்வளோ நம்ம தெரிஞ்சால் போதும். இப்போ எக்ஸ்ட்ரா எடுத்துருக்குமா கம்மியாக எடுத்துருக்கோம் அதான் நம்ம தெரிஞ்சிடும். இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? எக்ஸ்ட்ரா எடுத்துருக்கோம். அப்போனா எக்ஸ்ட்ரா எடுத்த எவ்வளோ அதை கழிச்சணும், அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. அப்போ இங்கே +30 அதிகமாக இருக்குது, அப்போ இங்கே -30, அவ்வளோதான்ப்பா. கழிச்சு வரும் 3970. ஓகேவா? இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மொத்த எண்கள் தான் நம்ம வந்து கழிக்கணும். இப்போ நமக்கு சராசரி தான் தேவை. அப்போ 100 மாணவர்கள், அப்போ 100ஆல் வகுங்க. ஓகேதா, ஒரு 0க்கு ஒரு 0, இந்த ஒரு 0க்கு புள்ளி, அப்போ 39.7. அப்போ புதிய சரியான சராசரி எவ்வளோ? 39.7. ஆன்சர் ஆப்ஷன் ஏப்பா, போட்டுக்கோங்க. ஓகே, பார்த்தோன்னு பார்க்கலாம். அடுத்து பாருங்க, 2 எண்களின் கூடுதல் 36, மேலும் அவற்றுள் ஓர் எண் மற்றொரு எண்ணை விட 8 அதிகம் எனில் அந்த எண்களின் சிறிய எண் என்ன? இதான் கேட்குறாங்க. ஓகேவா? 2 எண்களுடைய கூடுதல்ப்பா, எக்ஸு ஒய். இந்த 2 எண்களுடைய கூடுதல் வந்து பார்த்தோன்னா 36. அவற்றுள் ஓர் எண் மற்றொரு எண்ணை விட 8 அதிகம்பா. இப்போ எக்ஸ் வந்து பார்த்தோன்னா எக்ஸாகவே இருக்குன்னா, இப்போ மற்றொரு எண் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸோட, இப்போ ஒய் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸோட 8 கூட்டினா வருமா? புரியுதுங்களா? அப்போ ஒரு எண் மற்றொரு எண்ணை விட 8 அதிகம் சொல்கிறாங்க. அந்த 2 எண்ணில் ஒரு எண் 10னா ஒரு எண் 18, ஒரு எண் 20னா ஒரு எண் 28, ஒரு எண் 30னா ஒரு எண் 38 அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அப்போ நம்ம இதை வச்சு அப்படியே போடலாம். அப்போ எக்ஸை வந்து எக்ஸு, ஒய்க்கு வந்து எக்ஸ் + 8 = 36. அப்போ நான் வரும் எக்ஸ் எக்ஸு 2x = இந்த +8 போச்சுன்னா -8 வருமா? அப்போ 36ல் 8 போச்சுன்னா என்ன வரும்? 28பா. அப்போ நம்ம எக்ஸ் தான் தேவை. அப்போது ஒரு 2, அப்போ எக்ஸ் மட்டும் தேவைப்படுது. அப்போ 2 நம்ம ஈக்குவலாக போச்சுன்னா வகுத்தில் ஆகிடும். அப்போ இங்கே கூட அடிச்சுக்கலாம். ஓ 2 14 2 28. அப்போ எக்ஸ் = என்னது? 14. அவங்க என்ன கேட்குறாங்க? எனில் அந்த எண்களின் சிறிய எண் எது? அப்போ எக்ஸ் 14 அப்படின்னா எக்ஸ் + 8 எவ்வளோ வரும்? 14 + 8 22. ஓகேவா? ஸோ அப்போ சிறிய எண் எது? 14 தான். அப்போ ஆன்சர் ஆப்ஷன் ஏப்பா, போட்டுக்கோங்க. ரொம்ப சிம்பிளான கணக்கு தான், ரீசனிங் பார்ட்டோட கேட்கலாம் அந்த கணக்கு. ஓகே, அடுத்து பார்க்கலாம். ஒரு இனிப்புகள் வைக்கும் பெட்டியானது 22 சென்டிமீட்டர் × 18 சென்டிமீட்டர் × 10 சென்டிமீட்டர் என்ற அளவில் உள்ளது. இதனை 1 மீட்டர் × 82 சென்டிமீட்டர் × 63 சென்டிமீட்டர் அளவுள்ள ஒரு அட்டை பெட்டியில் எத்தனை எடுக்கலாம்? ஓகேவா? ஸோ என்ன சொல்கிறேன்னா, ஒரு அட்டை பெட்டிக்குள்ளே சின்ன அட்டை பெட்டி வைக்கிறாங்க. இப்போ நம்ம வந்து இந்த பிஸ்கெட் பாக்கெட்லாம் வைப்பாங்க பார்த்தீங்களா? ஓகே, இந்த மில்கி பிஸ்கெட் வந்து கொஞ்சம் பெரிய காஸ்ட்லியாக வாங்கணும் அப்படின்னா இந்த ஹோல்சேல் கடையில் அந்த டீலர், சப் டீலர், ரீட்டைலர், செல்லர், பையர்னா வரும் பார்த்தீங்களா? அப்போ அந்த டீலர்ல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பெரிய பெரிய பாக்ஸில் தான் வந்து சின்ன சின்ன பாக்ஸாக வச்சு அடுக்குவாங்க. இந்த டிஸ்கவரி சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபுட் ஃபேக்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இது போடுவாங்க. ஒரு அரை மணி நேரம் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து படிக்கும்போது அந்த மதிய சாப்பிட்ற டைம் வந்து போர் அடிக்கும். ஏன்னா அப்போல்லாம் நம்ம படிக்க முடியாது இல்லை,
ஒரு மாதிரி டல்லாக இருக்கும். அப்போ அந்த டைம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா அந்த ஃபுட் ஃபேக்ட்ரி பார்த்துட்டே தான் வந்து சாப்பிட்ருப்போம். ஓகே, அப்போ அதில் வந்து பார்த்தா நிறைய அடுக்கும்போது என்ன பண்ணோம்னா அந்த பாக்ஸுக்குள்ளே ஒரு பாக்ஸ் வச்சு அடுக்குவாங்க. மொத்தமாக அடிக்க கடைசியாக வந்து பார்த்தோன்னா ஒரு மிஷின் வந்து அழகாக வந்து ஒரு கவரை போட்டு சுற்றி எடுத்து போயிட்டு பேக் பண்ணி விற்றுருவாங்க. ஓகேவா, அதே மாதிரி தான் என்ன பண்ணேன்னா ஒரு பாக்ஸுக்குள்ளே ஓகே சின்ன சின்ன பாக்ஸை போட்டு அடுக்குறாங்க. ஓகேவா, அப்போ அப்படின்னும் போது அந்த பெரிய பாக்ஸை எத்தனை சின்ன பாக்ஸ் அடுக்க முடியுன்றது தான் என் கேள்வி. ஓகே, இதில் எது பெரிய பாக்ஸ் எது சின்ன பாக்ஸ் தான் தெரிஞ்சுனா போதும். ஏன்னா பெரிய பாக்ஸ் மேலே போகணும், சின்ன பாக்ஸ் கீழே போகணும். அதுதான் நம்ம இந்த கணக்குடைய ஒரே ட்விஸ்ட்டுப்பா. ஓகேவா, அப்போ இது எது பெரிய பாக்ஸ்னு பார்த்தீங்கன்னா இதனை ஒரு இனிப்பு வைக்கும் பெட்டி வந்து இவ்வளோ சைஸில் இருக்குது, இதனை இந்த அளவுள்ள ஒரு அட்டை பெட்டியில் எத்தனை எடுக்கலாம். அப்போ இதுதான் பெரிய பாக்ஸ், இதில் தான் இதை வைக்க போகிறாங்க. அப்போ இங்கே பாருங்கள், அழகு வைக்கும்போது இந்த மாதிரி பாக்ஸ் வைக்கிறேன் அப்படின்னா மெஷர்மெண்ட் வரும்போது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அழகை வந்து பாருங்கள், யூனிட்ஸை வந்து பாருங்கள். இங்கே சென்டிமீட்டர் 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 நோ ப்ராப்ளம். இங்கே பாருங்கள் மீட்டர் சென்டிமீட்டர் சென்டிமீட்டர், இங்கே மீட்டர் இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணோம், மீட்டரை சென்டிமீட்டராக மாற்றணும், குறைந்த அளவு தான் மாற்ற முடியும். ஓகேவா, அப்போ 1 மீட்டர் ஈக்குவல் டு 100 சென்டிமீட்டர், இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. 1 மீட்டர் ஈக்குவல் டு 100 சென்டிமீட்டர். அப்போ அந்த 1 மீட்டர்ன்றதை 100 சென்டிமீட்டர் மாற்றினா போதும். ஓகேவா, அப்போது பெரிய அட்டை பெட்டி வகுத்தல் சிறிய அட்டை பெட்டி தெரியுதுக்காக போகிறோமா, இதெல்லாம் எக்ஸாமில் போடுங்க நடக்காதீங்க. ஓகேவா, அப்போ பெரிய அட்டை பெட்டினா வந்து பார்த்தீங்கன்னா இது பார்க்கும்போது இது கனச்செவ்வக வடிவம் தான். அப்போ 100 சென்டிமீட்டர் இன்ட்டு 88 இங்கே கீழே போட்டுக்கலாமா, 100 இன்ட்டு 88 இன்ட்டு 63 டிவைடட் பை மேலே நாள் இருக்கு 22 இன்ட்டு 18 இன்ட்டு 10. ஓகேப்பா, இப்போ போடலாமா, பெருக்கலாமா. 4 22 4 22 88, ஒரு ஜீரோக்கு இந்த ஒரு ஜீரோ காலி. 29 18 7 9 63, 4 2 2 4, 7 14 14 இன்ட்டு 0 10, அதாவது 40. அப்போ 140 பாக்ஸ். அப்போ எத்தனை பெட்டியில் எடுக்கலாம், அதில் 140 பெட்டி எடுக்கலாம். ஆன்சர் ஆப்ஷன் சிப்பா, போட்டுக்கோங்க. ஓகேப்பா, அடுத்து பார்க்கலாமா. அடுத்து பாருங்க, 2ஆல் வகுப்படும் ஆனால் 4ஆல் வகுப்படாத 3 இலக்க எண்களின் எண்ணிக்கை காண்க. கொஸ்டினும் ரெட்டே லைன் தான், ஆனால் கொஞ்சம் ஒரு பெரிய கணக்கு இது. ஓகேவா, அதாவது 2ஆல் வகுப்படக்கூடிய ஆனால் 4ஆல் வகுப்படாது. இப்போ எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா 2 4 6 8 10, இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் எல்லாமே 2ஆல் வகுப்படக்கூடிய எண்கள் தான். ஆனால் 2 6 10 இது மூணுமே வந்து பார்த்தா 4 வாய்ப்பில் வராது. ஓகே, 4ஆல் வகுப்படாது. ஓகே, அப்படின்னா ஏன்னா 2ஆல் வகுப்படும் ஆனால் 4ஆல் வகுப்படாத 3 இலக்க எண்கள் என்ன பண்ணுறாங்க, எத்தனைன்னு கேட்குறாங்க. ஓகே, அப்போ இதில் வந்து பார்த்தோன்னா எத்தனை இருக்குது, 3 இருக்குது. இதே மாதிரி வந்து பார்த்தோன்னா அவங்க இது நம்ம வந்து பார்த்தோன்னா ஓர் இலக்கு ஈர இலக்கும், அவங்க கேட்குறது 3 இலக்கம். 3 இலக்கு எதில் ஸ்டார்ட் ஆகுது, 100லேருந்து ஸ்டார்ட் ஆகும். 100லேருந்து 999 இருக்கிறது 3 இலக்கம் தான். அப்போ இதில் வரக்கூடிய எண்களில் 4ஆம் வாய்ப்பாடில் வகுப்படக்கூடிய எண்கள் மட்டும் எத்தனை கண்டுபிடிச்சி அதை கைஸ்டா போதும், அவ்வளோதான் கணக்கு. அதை கைஸ்டா போதும் கணக்கு. ஓகேவா, அப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 100 வருமா, 100 வந்து 4ஆம் வாய்ப்பாடில் கூடும். அடுத்து 104, அடுத்து 108, அதேமாரி என்ன வரும் 999 கடைசியாக. ஏன்னா 1000 வந்து 4ஆம் வாய்ப்பாடில் கூடும். அப்போ 1000 4 கழிச்சா 996. அப்போ இது முதல் உறுப்பு ஏ, இது கடைசி உறுப்பு எல். முதல் உறுப்பும் கடைசி உறுப்பு கொடுத்தா என்ன ஃபார்முலா, கூட்டுத்தொடர் வரிசையில் எல் மைனஸ் ஏ பை டி ப்ளஸ் 1. அப்போ எல் மைனஸ் எல் எவ்வளோ, 996 மைனஸ் 100 டிவைடட் பை விகிதம் டிஃப்ரெண்ட் வந்து 4 ப்ளஸ் 1. அப்போது 996 100 போச்சுன்னா 896 டிவைடட் பை 4 ப்ளஸ் 1. அப்போ அடித்தோம் அப்படின்னா E4 8 E4 8 நன்னாங்க 16. அப்போ 224 ப்ளஸ் 1 வந்து பார்த்தீங்கன்னா 225. அப்போது இந்த 1000லேருந்து 999 இருக்கக்கூடிய 4ஆம் வாய்ப்பாடில் வகுப்படக்கூடிய எத்தனை மொத்தம் 225. ஓகேவா, இப்போது நம்ம வந்து பார்த்தா 2ஆம் வாய்ப்பாடில் வகுப்படக்கூடிய என்னன்னு பார்க்கணும். அப்போ 2ஆம் வாய்ப்பாடில் வகுப்படக்கூடிய எண்கள்னா இரட்டைப்படை எண்கள் தான். அப்போ 1000லேருந்து 999 பார்த்தீங்கன்னா பாதி எண்கள் தான் இரட்டைப்படை இருக்கும். ஏன்னா பாதி எண்கள் என்ன வந்துடும்,
ஒற்றைப்படைன்னு வந்துடும். ஓகே, அப்போ இதுக்குள்ள மொத்தம் எத்தனை நம்பர் இருக்கு? இதில் வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு 999, இது ஒரு சேர்த்து 1000, 1000ல் 100 போச்சுன்னா 900 நம்பர் இருக்குது. அப்போ 900ல் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ஒற்றைப்படை எண்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 450 இருக்கும். இரட்டைப்படை எண்கள் வந்து ஒரு 450 இருக்கும். நான் சொன்னது புரியுதாப்பா? இங்கே நம்ம 999 போடக்கூடாது. ஏன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய 1லேருந்து 99 எண்களை வந்து நம்ம போட மாட்டோம். அதை சேர்க்கக்கூடாது. அது கிடையாது. ஏன்னா நம்ம 3 இலக்க எண்கள் மட்டும் தான் கவுண்ட் பண்ணோம். அப்போ இதுலேருந்து பார்த்தீங்கன்னா 101லேருந்து 999 வரைக்கும் பார்த்தீங்கன்னா மொத்தம் 899 நம்பர் தான் இருக்கும். இந்த 100ஐயும் சேர்த்தா மொத்தம் 900 நம்பர். அந்த 900 நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா ஒற்றைப்படை எண், இரட்டைப்படை ரெண்டுமே கலந்துருக்கும். நமக்கு தேவை 2ஆல் வகுப்படக்கூடிய எண்கள் தான். அப்போ 2ஆல் வகுப்படக்கூடிய எண்கள்லாம் இரட்டைப்படை எண்கள். அப்போ இரட்டைப்படை எண்கள்னா ஒற்றைப்படை எண்கள் நம்ம என்ன பண்ணணும்? கழிச்சிடணும். அதை நான் பண்ண பிரிச்சு தனியாக. அப்போ 900ல் பார்த்தீங்கன்னா 450 இரட்டைப்படை எண் இருக்கும், 450 ஒற்றைப்படை எண் இருக்கும். இப்போ இந்த 450 இரட்டைப்படை எண்ணில் 4ஆல் வகுப்படக்கூடிய எத்தனை இருக்கும்? கண்டிப்பாக, ஏன்னா 4ஆம் வகுப்பில் வகுப்படுறதா கண்டிப்பாக இரட்டைப்படை எண்ணாக தான் இருக்கும். ஒற்றைப்படை எண் 4ஆம் வகுப்பில் வகுப்படாது. அப்போ 225. அப்போ இரட்டைப்படை 450ல் 225 கழிங்க. 5, 2, 2 225பா. அப்போது மொத்தம் 225 எண்கள் தான் 2ஆம் வாய்ப்பில் வகுப்படும். ஆனால் 4ஆல் வகுப்படாத எண்கள். ஓகேவா? நான் வச்சுக்கோங்க. அப்போ மொத்தம் 225 போட்டுக்கோங்க இந்த கணக்கை. இது வந்து ஒரு கூட்டுத்தொடர் பெருக்குத்தொடர் வரிசையில் வரக்கூடிய கணக்கு. நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி கணக்கு கேட்கலாம். ஓகே, பார்த்துன்னு பார்க்கலாமா? ஒரு கடிகாரம் 1 மணிக்கு 1 முறை, 2 மணிக்கு 2 முறை, 3 மணிக்கு 3 முறை என்றவாறு தொடர்ந்து சரியாக ஒவ்வொரு மணிக்கும் ஒலி எடுக்கும். ஒலி எடுக்கும் எனில் ஒரு நாளில் அந்த கடிகாரம் எத்தனை முறை ஒலி எழுப்பும்? அந்த ஒலி எடுக்கும்ல, ஒலி எழுப்பும்பா. டைப் பண்ணாம டைப் மிஸ்டேக். இது ஒலி எழுப்பும். ஓகேவா? அப்போ எத்தனை முறை ஒலி எழுப்பும் தான் கேட்குறாங்க. ஓகேவா? அப்போது இது நம்ம நார்மலாக யூஸ் பண்ணக்கூடிய வாழ்க்கையாக இந்த சர்ச்சில்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கடிகாரம் இருக்கும். அதாவது ஒரு மணி ஆகுதுன்னா ஒரு வாட்டி அந்த டிங்குன்னு சவுண்ட் அடிக்கும். இது 2 மணி, மணி காலை 2 மணி, 3 மணி. இந்த பிக் பாஸை சொல்லுவாங்கள்ல, பிக் பாஸை சொல்லும்போது பார்த்தீங்கன்னா அது ஒவ்வொரு டைம் சொல்ல மாட்டாங்க. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சர்ச்சில் இருக்கக்கூடிய மணிலாம் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து அந்த டைமிங்கோட வாய்ஸோடு வரும். ஒரு ஸ்லோகம் கூட சொல்லுவாங்க. அந்த பைபிள் இருக்கக்கூடிய ஒரு ஸ்லோகம் கூட சொல்லுவாங்க. ஓகேவா? இந்த நம்ம பஸ்ஸில் போகிறப்பெல்லாம் கேட்டோம் அப்படின்னா ஒரு நல்ல ஒரு குட் ஃபீலாக இருக்கும். சரியா? ஏன்னா நம்ம என்னென்னா அந்த கடவுள் நம்மளை வந்து பார்த்துட்டே இருக்காரு, நம்ம கண்காணிச்சுட்டே இருக்காருன்ற ஒரு ஃபீல். அதில் கடவுள் நம்ம கூடவே இருக்காரு. அந்த கடவுளோட ஸ்லோகத்தெல்லாம் கேட்கும்போது நமக்கு ஏன் அதெல்லாம் கேட்குறோம் அப்படின்னா ஒரு பாசிட்டிவ் வைப்பு தான். கடவுள் இருக்காரு இல்லைன்றது அப்பாற்பட்ட விஷயம். அதை ஆராய்ச்சி பண்ணால் நம்ம இங்கே பிறக்கலை. நம்ம பிறந்த லைஃப்போ நிம்மதியாக வாழ போகிறோம். நமக்கு மேலே ஒரு சக்தி இருக்குது. அதை நம்ம நம்பிட்டு போக வேண்டியது தான். அது அல்லாவாக இருக்கலாம், இயேசுவாக இருக்கலாம், சிவனாக இருக்கலாம், விஷ்ணுவாக இருக்கலாம். எல்லாமே நம்ம நம்பிக்கை தான். நம்பிக்கை இல்லாதவங்களுக்கு எதுவும் இல்லை. நம்பிக்கைங்கிற எல்லாமே இருக்குது. அவ்வளோதான் இங்கே விஷயம். ஓகேவா? ஸோ நம்புறதும் நம்பாத்தும் அவங்கவுங்களுடைய விருப்பம். அவங்க விருப்பத்தோடு வாழத்தான் சமத்துவமான வாழ்க்கை. ஓகேவா? இது கூட யாரும் சொல்லியிருப்பான்னு நினைக்கிறேன். ராணி மங்கம்மாளா யாரோ ஒருத்தர். ஓகேவா? சரி, ஓகே. இந்த கணக்கு பார்க்கலாம். இதில் பார்த்தா ஒரு கடிகாரம் 1 மணிக்கு 1 முறை, 2 மணிக்கு 2 முறை அடிக்குது. ஓகே, அப்படின்னா அப்போ ஒரு நாளைக்கு எத்தனை முறை சவுண்டு கேட்கும் அப்படின்னு தான் இங்கே கேட்கக்கூடிய கேள்வி. இந்த கணக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஒரு தப்புணும் அப்படின்னா உடனே வந்து ஒரு நாளைக்கு அப்போது 24 மணி நேரம், அப்போ 24 பேர் இருக்கும். ஆனால் கடிகாரம் மூலியம் மொத்தம் எத்தனை முள் தான் இருக்கும்? 12 வரைக்கும் தான். திரும்ப 1 தான் ஸ்டார்ட் ஆகும். நம்ம ரயில்வே டைம் கிடையாது. ஓகேவா? அப்போ 1லேருந்து 12 வரைக்கும் போவோம். திரும்ப 1 தான் அடிக்கும். அப்போ நம்ம என்ன பண்ணலாம்? 1 மணிக்கு 1 முறை, 2 மணிக்கு 2 முறை, 3 மணிக்கு 3 முறை, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12. ஓகே, அப்போ 12 மணி நேரத்தில் நம்ம போடாச்சு. இந்த 12 மணி நேரத்துக்கு எத்தனை முறை ஒலிக்கும் கண்டுபிடிச்சி அதை 2ஆல் பெருக்கினாலே போதும். இது ஆக்சுவலாக வந்து கூட்டுத்தொடர் வரிசையில் வரக்கூடிய ஒரு கணக்கு தான்.
இது நம்ம ஃபார்முலா யூஸ் பண்ணி போகலாம், இந்த மாதிரியும் நம்ம யூஸ் பண்ணி போட்டுக்கலாம். ஓகேவா? ஓகேப்பா. ஸோ அப்போ என்ன பண்ணலாம், இதை நம்ம கூட்டலாமா? இதை கூட்டும்போது 1 2 + 5 அப்படிலாம் கூட்டாதீங்க. எதையும் கூட்டினா ரவுண்ட் ஆகுது பாருங்கள், கண்டிப்பாக ஆகும். 6 4 10, 7 7 3 10, 2 8 10, 1 9 10, இது ஒரு 10. இப்படி கூட்டிட்டா நீங்கள் தான் கெத்து. சரியா? ஓகே. இப்போ நான் வரோம் 1 10, 2 10, 3 10, 4 10, 5 10. அப்போ 5 10 50. 50 + ஒரு 5 55. 55 இதில் ஒரு 10 65, 75, 75 ஒரு 2 77, 77 ஒரு 2, 77 ஒரு 1 78. அப்போது 1லேருந்து 12 மணி வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 78. இன்னொரு 1லேருந்து 12 மணி வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 78. ஆக மொத்தம் சேர்த்தா 7 14 8 8 16, 140 ஒரு 16, 156 முறை. அப்போது ஒரு நாளைக்கு முறை எத்தனை முறை வலிக்கும்? 156 முறை வலிக்கும். ஆன்சர் ஆப்ஷன் பிப்பா. ஃபார்முலா யூஸ் பண்ணி போடலாம். இதையும் எப்படியும் ஃபார்முலா நம்பர் நீங்கள் ஈஸியாக போட போகிறீங்க. இந்த மாதிரி மெத்தட் தெரிஞ்சுக்கோங்க. எக்ஸாமில் நம்ம ஃபார்முலா மறந்தாலும் இது நமக்கு கை கொடுக்கும். சரியா? ஓகேப்பா. இது ஏன் சார் 2 வாட்டி போட்டிங்க அப்படின்னா, ஒரு நாளைக்கு 12 மணி நேரம் பகல், 12 மணி நேரம் இரவு. ஓகேவா? போட்டுக்கோங்க. ஓகே, பார்த்தா பார்க்கலாம். இங்கே பாருங்க, பிளஸ் என்பது பெருக்கல், மைனஸ் என்பது வகுத்தல். இது வகுத்தல்பா, இப்படி போடல வகுத்தல். பெருக்கல் என்பது கூட்டல். அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா வகுத்தல் என்பது மைனஸ் என குறித்தால் 12 3 5 20 இது எழுதிக்கோங்க. இப்போ அந்த வேல்யூ பாருங்க, மைனஸ்க்கு என்ன வரும்? மைனஸ் என்பது வகுத்தல். அப்போ மைனஸ் வந்து பார்த்தோன்னா வகுத்தல் போட்டுக்கோங்க. அப்புறம் ப்ளஸ், ப்ளஸ் என்பது என்னது? பெருக்கல். அப்போ இங்கே பெருக்கல் போட்டுக்கோங்க. அடுத்து பெருக்கல், பெருக்கல் என்பது வகுத்தல். அப்போ இங்கே வகுத்தல் போட்டுக்கோங்க. சரி, பெருக்கல் என்பது கூட்டலா? பெருக்கல் என்பது கூட்டல். அப்போ பெருக்கல் வந்து பார்த்தோன்னா கூட்டல் வரும்பா. சாரி, கூட்டல் போட்டுக்கோங்க. ஏன்னா கொஞ்சம் சரியாக போட்டாதான், மாற்றி போட்டோம் அப்படின்னா கணக்கு தப்பாயிடும். ஓகேவா? இப்போ பாருங்கள், 12 3 அடிச்சு அப்படின்னா ஒவ்வொரு 3 3 4 3 12. அப்போ 4 × 5 4 5 20. 20 + 20 = 40. அப்போ ஆன்சர் என்னது? 40. ஆன்சர் ஆப்ஷன் ஏப்பா. போட்டுக்கோங்க. அவ்வளோதான். குறியை நம்ம சரியாக போட்டாலே போதும். குறி மேலே நம்ம குறியாக இருக்கணும். ஓகே, பார்த்து பார்க்கலாமா? இதோட எல்லா கணக்கும் கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்கும். கொஞ்சம் டைம் ஆகும். கொஞ்சம் பொறுமையாக போட்டிங்கன்னா கற்றுக்கலாம். ஓகேவா? ஏன்னா ஈஸியான கணக்கெல்லாம் வைக்க முடியாதுல்ல. ஒரு லைவ் வந்து நம்ம ஈஸியான, ஒரு லைவ் நம்ம கஷ்டமான கணக்கு தான் வச்சாலும் வேறு வழி கிடையாது. ஓகேவா? அப்படி வச்சா தான் கரெக்டாக இருக்கும். ஏபிசி என்ற 3 மனிதர்கள் ஒரு வேலையை தனித்தனியே 10 15 30 நாட்களில் முடிப்பார்கள். ஏவும் பியும் 3 நாட்களுக்கு சேர்ந்து வேலை பார்த்துவிட்டு ஏ விலகிவிட சி சேர்ந்து கொள்கிறார். மீதமுள்ள வேலையை பியும் சியும் எத்தனை நாட்கள் முடிப்பார்? இதான் வந்து கேட்டுக்கொள்ளி. இது கொஞ்சம் குழப்பமாக இருக்கக்கூடிய, அதாவது பார்க்கும்போது ரொம்ப எளிமையாக இருக்கிற மாதிரி இருக்கும். கொஞ்சம் நம்ம தவற விட்டாலும் கணக்கு நம்ம தப்பு பண்ணுறோம். என்ன சொல்கிறோம் அப்படின்னா, ஏபிசி 3 பேர் வந்து ஒரு வேலையை செய்வாங்கப்பா. ஏ வந்து 10 நாள் செய்வார், பி வந்து 15 நாள் செய்வார், சி வந்து பார்த்தா 30 நாள் செய்வார். ஃபர்ஸ்ட் என்னன்னா, ஏவும் பியும் சேர்ந்து 3 நாள் வேலை செய்கிறாங்க. அது ஏவும் பியும் மட்டும் சேர்ந்து 3 நாள் வேலை செய்கிறாங்க. செஞ்சதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா ஏ வந்து போயிடுறாரு வேலையை விட்டு. அப்போ பியும் சியும் சேர்ந்து மீதி வேலையை முடிக்கிறாங்க. அப்படி முடிக்கிறாங்க அப்படின்னா மீதி பியும் சியும் சேர்ந்து அந்த வேலையை எத்தனை நாள் செய்வாங்க தான் கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு வந்து ஏவும் பியும் சேர்ந்து செஞ்சு எத்தனை நாள் செய்வாங்கிறது தெரிஞ்சுக்கணும். அதில் 3 நாள் செஞ்சது எத்தனை பங்குன்னு தெரிஞ்சுக்கணும். அப்போ மீதி பங்கு பியும் சியும் எத்தனை நாள் செய்வான்னு தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சு அதால் பிறகு ஆன்சர். ஓகேவா? ஃபஸ்ட்டு ஏ + பி தெரிஞ்சுக்கலாமா? ஏ வந்து எத்தனை நாள்? 1/10. பி வந்து எவ்வளோ? 1/5. அப்போ கிராஸ் பண்ணி என்ன வரும்? 5 10 5 10 25. 25/10 × 15. அப்போ வந்து 5 25 3 5 அப்போ 5/15.
30. இது வந்து பார்த்தீங்கன்னா ஏவும் பியும் சேர்ந்து செய்த நாட்கள். இதில் 3 நாள் அவங்க செய்கிறாங்களா, அப்போ இன்ட்டு 3 நாள் பெருக்குங்க. பெருக்குனா 1 3 3 5 3 30, 1 5 5 2 10. அப்போது அரை பங்கு முடிச்சிட்டாங்க வேலையப்பா, பாதி வேலையை முடிச்சிட்டாங்க. 2ல் 1 பங்குனா இது, அப்போ 2ல் 1 பங்கு வேலையை முடிச்சிட்டாங்க. அப்போ மீதி எவ்வளோ இருக்குது, இன்னும் 2ல் மீதி 1 பங்கு இருக்குது. அப்போ மீதி அந்த 1 பங்கு யார் செய்யணும், ஏ போயிடுறாரு. அப்போ மீதி பியும் சியும் செய்யணும். அப்போ பியும் சியும் சேர்ந்து செஞ்சு எத்தனை செய்வாங்க தெரியும். அப்போ பி வந்து பார்த்தீங்கன்னா 1/15, சி வந்து பார்த்தீங்கன்னா 1/30. அப்போ இது கூட்டினா வரும் 30 40 30 15 45 / 15 × 30. ஓகேவா, ஓர் 5 5 3 5 45, ஓர் 3 3 5 30. அப்போ அது 1/10. அப்போ 10 டேஸ்ப்பா. அப்போது பியும் சியும் சேர்ந்தாங்கன்னா அந்த வேலையை எத்தனை முடிப்பாங்க, 10 நாள் முடிப்பாங்க. அப்போ 10 நாள் முடிக்கக்கூடிய கெப்பாசிட்டி உள்ளவங்க பாதி வேலையை முடிஞ்சது எத்தனை நாள் ஆகும். அப்போது ஏன்னா மீதி வேலை என்ன இருக்குது, இன்னும் 2ல் 1 பங்கு வேலை மீதி இருக்குது. அப்போ மீதி எவ்வளோ இருக்குது, மீதி 2ல் 1 பங்கு வேலை இருக்குது. அது யார் செய்யணும், 10 நாள் முடிக்கக்கூடிய பிஎஸ்சி தான் செய்யணும். அப்போ எத்தனை முடிப்பாங்க, அப்போ முழு வேலையை முடிக்கிறதுக்கு 10 நாள் ஆகும். அப்போ அரை வேலையை முடிஞ்சது எத்தனை நாள் ஆகும், சிம்பிள் 5 டேஸ். அப்போ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா பியும் சியும் சேர்ந்து எத்தனை முடிப்பாங்க, 5 நாள் முடிப்பாங்க. ஆன்சர் ஆப்ஷன் ஏப்பா, போட்டுக்கோங்க. அடுத்த கணக்குப்பா. இங்கே பாருங்க, ஒரு உயர்நிலை பள்ளியில் 450 மாணவர்கள், 15 ஆசிரியர்கள் மற்றும் 3 நிர்வாகிகள் உள்ளனர். பள்ளியில் மாணவர்களின் எண்ணிக்கை 1050ஆக உயர்ந்தால் மேற்கண்ட விகிதத்தில் எத்தனை ஆசிரியர்கள் மற்றும் நிர்வாகிகள் இருப்பார் என காண்க. அதாவது ஒரு ஸ்கூலில், ஒரு ஹையர் ஸ்கூலில் வந்து பார்த்தீங்கன்னா 450 மாணவருக்கு 15 ஆசிரியரும் 3 நிர்வாகிகளும் இருக்காங்க, அட்மின்ஸ் இருக்காங்க. 450 மாணவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரேஷியோ வச்சுருப்பாங்களே, இவ்வளோ மாணவருக்கு இவ்வளோ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாஃப்ஸ் இருக்கணும், இவ்வளோ ஸ்டாஃப்ஸ்க்கு இவ்வளோ அட்மின்ஸ் இருக்கணும், அவங்க தான் வந்து அதை மேனேஜ்மெண்ட் பண்ணுவாங்கிறதுக்கு. ஓகே, இப்போ என்ன பண்ணால் 1050 பேர் வந்துட்டாங்க. இப்போ 1050 பேருக்கு எத்தனை ஸ்டாஃப்ஸ் வேணும், எத்தனை அட்மின்ஸ் வேணும் தான் கேட்குறாங்க. ஓகேவா, அப்போ எழுதிக்கோங்க, மாணவர், ஆசிரியர், நிர்வாகி. 450 மாணவருக்கு 15 ஆசிரியரும் 3 நிர்வாகிகள் தேவைப்படுறாங்க. ஓகேவா, அப்போ அப்படின்னா 1050 மாணவருக்கு எத்தனை தேவைப்படுறாங்க கேள்வி. ஓகே, ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இது மாதிரி கேட்டாங்கன்னா முதல் இது ரெண்டுத்தையும் சுருக்குங்க. ஏன்னா இது எந்த ரேஷியோ இருக்குன்னா அப்போ நம்மளா பண்ண அதோட இதை பெருக்குன்னா வேலை முடிஞ்சு போச்சு. 0க்கு 0 காலி. இப்படி வருமோ, ஆஹா, ஃபஸ்ட்டு இதை பெருக்குங்கப்பா, மாற்றி சொல்லிட்டேன். இது 3 வந்து பார்த்தீங்கன்னா, சாரிப்பா கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிட்டேன். இது 3 வந்து பார்த்தா ஏதோ ஒரு குறிப்பிட்ட ரேஷியோவில் தான் போட்டிருக்காங்க. ஏன்னா இத்தனை மாணவர்களுக்கு இத்தனை ஆசிரியர், இத்தனை ஆசிரியருக்கு இத்தனை நிர்வாகின்னு போட்டிருப்பாங்க. அப்போ அது என்ன ரேஷியோன்னு நம்ம கண்டுபிடிச்சி அப்படின்னா அதை வச்சு நம்ம இது ஈஸியாக வந்து போட்டுக்கலாம். ஓகே, இங்கே பாருங்கள், இப்போது 3மே வந்து பார்த்தா இங்கே 3 இருக்குது, 3 அப்ளை பண்ணலாம். 1 3 3 I 3 5, இங்கே அடிச்சு அப்படின்னா வரும் 1 3 3 I 3 5 150. அப்போ 150 மாணவர்களுக்கு 5 ஆசிரியர், 1 நிர்வாகி வராங்க. ஓகேவா, அப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா அதே 150 இங்கே அடிங்க, 0க்கு 0 காலி, 1 5 5, இங்கே என்ன வரும் 3 5 5, இங்கே 2 5 10, 1 5 5, 1 3 3 7 3 21. அப்போ 7 வருது. அப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா என்ன பண்ணோம், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த 7ஆல் பெருக்கணும். ஓகேவா, அப்போ இங்கே 5 பங்கு, அப்போ 150 பங்கால் போடும்போது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 7 வருது. அப்போ என்ன பண்ணலாம், அந்த 5 பங்கு 7ஆல் பெருக்குங்க, 7 35. ஓகே, இங்கே 1 பங்கு இருக்கா, இந்த 1 பங்கு 7ஆல் பெருக்குங்க 7. அப்போது 35 ஆசிரியர்கள் 7 அட்மின் வருவாங்கப்பா. இது ஒரு ஆன்சர் ஆப்ஷன் ஏப்பா, அவ்வளோதான். ஓகேவா, ஏன்னா இங்கே பங்கு தான் நம்ம பார்க்கணும்.
அப்போ என்ன ரேஷியோ இருக்காங்க 150 மாணவர்களுக்கு. அப்போ 150:5:1 அதான் ரேஷியோ. 150 ஸ்டூடெண்ட்டுக்கு 5 ஸ்டாஃப், 5 ஸ்டாஃபுக்கு ஒரு நிர்வாகி. அதை பாருங்க, அப்போ 150 ஸ்டாஃபுக்கு 150 ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து 5 ஸ்டாஃப்னா 450 ஸ்டூடெண்ட்டுக்கு 15 ஸ்டாஃப். அப்போ 1050 ஸ்டூடெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 35 ஸ்டாஃப். இதான் கணக்கு. அப்போ 35 ஸ்டாஃபுக்குன்னு வரும் ஒரு ஸ்டாஃப், 5 ஸ்டாஃபுக்கு ஒரு நிர்வாகி. அப்போ 35 ஸ்டாஃப்னு வரும். அப்போ 35/5 போட்டிங்க அப்படின்னா 7. அதான் 7 அட்மின்ஸ். அப்போ 35,7. ஓகேவா? ஓகேவா? சீக்கிரம் போட்டுக்கோங்க. அடுத்த பாருங்க, A, B, C, L, M என்பன கூட்டுத்தொடர் வரிசையில் இருப்பின் 2A - B - 2C - L + 2M மதிப்பு காண்க. ஓகேவா? அப்போ என்னன்னா ABCLM என்பன ஒரு கூட்டுத்தொடர் வரிசை இருக்காம்பா. அப்போ ஏக்கு என்ன பண்ணலாம், 1 2 3 4 5ன்னு கொடுக்கலாமா? அப்படி கொடுத்தா அது ஒரு கூட்டுத்தொடர் வரிசை தானே. ஏன்னா 1 + 1 2, 2 + 1 3, 3 + 1 4, 4 + 1 5. அப்போ இந்த ABCLMக்கு வந்து என்ன பண்ணலாம்னா 1 2 3 4 5 நம்பரே ஒரு நம்பர் கொடுக்கலாம். அதை என்ன பண்ணுங்க, இதை சப்ஸ்டிட் பண்ணுங்க. 2A 2 × 1 - B வந்து பார்த்தீங்கன்னா 2 - 2 × C வந்து பார்த்தீங்கன்னா 3 - L வந்து பார்த்தீங்கன்னா 4 + 2 × M வந்து பார்த்தீங்கன்னா 5 பண்ணுங்க. 2 - 2 - 3 6 - 4 + 5 10. இங்க பாருங்க பிளஸ் குறினது, இது ஒரு பிளஸ், இது ஒரு பிளஸ். அப்போ 2 + 10 வரும் 12 -2 -2 -6 -8 -8 -4 -12. அப்போ +12 -12 போச்சுன்னா மீதி 0. அப்போ இதனோட மதிப்பு என்னது 0. ஆன்சர் ஆப்ஷன் டி பா. போட்டுக்கோங்க. இந்த ABCLMக்கு நான் 1 கொடுத்துருக்கேன். நீங்கள் 1 2 3 கொடுத்தாலும் ஓகே, 2 4 6 8 கொடுத்தாலும் ஓகே, 10 5 20 25 35 கொடுத்தாலும் ஓகே. ஆனால் அது ஒரு கூட்டுத்தொடர் வரிசையாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வேல்யூ என்ன வரும், 0 தான் வரும்ன்றதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஓகேவா? இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் நம்ம கணக்கு முடிச்சிடலாம். அடுத்து பாருங்கப்பா, இப்புதிரில் உள்ள விடுபட்ட எண்ணை காண்க. அதாவது இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பஸ்ஸல் பேஸ்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரீசனிங் சம்ஸ் நம்ம சொல்லலாம். அதாவது 3 + 7 = 17, 5 + 8 = 37. அப்போ 6 + 7 = என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ இது ரெண்டுத்தோட ஏதோ தொடர்பு தான் இது. 3 7 3 21 21 21க்கும் 21 - 4 போட்டால் வருதா? 3ல் 4 போச்சுன்னா 3ல் 7 போச்சுன்னா 4. ஸோ அப்போ என்ன பண்ணுறீங்கன்னா ரெண்டுத்தையும் பெருக்கி இருக்கலாம். அப்போது ஃபஸ்ட்டு 2 3 7 பெருக்குனா 3 21 - 7 3 போச்சுன்னா 4 = 17. அதேமாதிரி பாருங்கள் I8 40 40 -8ல் 3 போச்சு, 8ல் 5 போச்சுன்னா 3. அப்போ கழிச்சா என்ன வருது 37. கரெக்டாக தான் இருக்குது. அப்போ என்ன பண்ணால் 2 நம்பரையும் பெருக்கியிருக்காங்க. பெருக்கிட்டு என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த 2 நம்பரையும் கழித்து அந்த வந்த நம்பரை பெருக்க நம்பரோட கழிச்சு போட்டிருக்காங்க. அப்போ பாருங்கள் 6 42 42 -7 6 போச்சுன்னா 1. அந்த 1 கழிச்சா 41. அப்போ ஆன்சர் 41. ஆன்சர் ஆப்ஷன் ஏப்பா. அவ்வளோதான். ஓகே, அடுத்து என்ன பார்க்கலாம். இங்க பாருங்க, சம அடிபாகம் மற்றும் சம உயரம் கொண்ட கூம்பு, அரைக்கோளம் மற்றும் உருளை ஆகியவற்றின் கன அளவு விகிதம் காண்க. சம அடிபாகம் மற்றும் உயரம், அப்போ R = H. R 1னா H, எல்லாமே சம அளவுன்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா? என்னென்ன பிரதிடுறாங்க, கூம்பு, இது கூம்பு ஈஸ்ட்டு அரைக்கோளம் ஈஸ்ட்டு உருளை, இது வந்து கன அளவு விகிதம். அப்போ இதனுடைய கன அளவு என்ன வரும், கூம்புக்கு என்ன வரும் 1/3 πr² H ஈஸ்ட்டு அரைக்கோளத்தில் வரும் 2/3 πr³ ஈஸ்ட்டு
உருளைக்கு என்ன வரும் πr ஸ்கொயர் h. யாருன்னா வந்து ஃபார்முலாவே இல்லாமல் வந்து கணக்கு போடலாம் அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா ஓகே கேட்டுட்டு நீங்கள் ஃபார்முலா மனம் பண்ணிக்கோங்க. ஓகே அவங்க போய் வாதம் பண்ணிருக்காதீங்க. ஓகே ஃபார்முலாவே இல்லாமல் வந்து எப்படி பணம் பண்ணுறது, ஃபார்முலா போட்டால் தான் அது உங்களுக்கு தேவையே இல்லை. உங்களுக்கு இப்போ வாதம் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. யாருன்னா ஃபார்முலாவே இல்லாமல் படிச்சிக்கலாம் ஷார்ட்கட்டே நம்பி போகலாம் அப்படின்னு சொன்னாங்கன்னா அவங்க என்ன பண்ணாங்க, அவங்களை விட்டு வேலையை வந்து உங்கள் வேலையை பாருங்கள். அவங்க எதெல்லாம் பண்ணான்னு சொல்கிறாங்களோ அதை பண்ணிடுங்க, பண்ணால் நீங்கள் பாஸ் பண்ணிடுவீங்க. ஓகேவா, இது என்னுடைய கைண்ட் ரெக்வஸ்ட். ஓகேவா சரி ஓகேப்பா. இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா பொதுவான வேலையை நம்ம ஈஸியாக அடிச்சுக்கலாம். ஓகேவா இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா ஆருடைய வேலை எல்லாமே சமம்னு சொல்லிட்டாங்க. ஆரும் எச்சும் சமம், அதான் ஆரம் எல்லாமே சம அளவுகள், அடிபாகம் சம ஆரம். அப்போ சம அடிபாகம் சம ஆரம்னா என்ன அர்த்தம்னா எச்சும் ஆரும் சம அளவுன்னு சொல்லிட்டாங்க. அப்போ எல்லாமே சமம் பை பை பை, ஏன்னா 3 22/7 தான் வரப்போகுது. அப்போ ஈஸியாக அடிச்சிடலாம். இங்கே ஆர் ஸ்கொயர், இங்கே 3 வேல்யூ இருக்குது, இங்கேயும் 3 வேல்யூ இருக்குது, இங்கேயும் 3 வேல்யூ இருக்குது, ஈஸியாக அடிச்சிடலாம். மீதியாக இருக்குது 1/3 இஸ்ட்டு 2/3 இஸ்ட்டு இங்கே ஒன்றுமே இல்லை, 1 இருக்குன்னு அர்த்தம் 1/1. அப்போ நம்ம வந்து பார்த்தோன்னா இங்கே பகுதியை சமப்படுத்தணும். இங்கே 3 இருக்குது, இங்கே 3 இருக்குது, இங்கே 3 வேணா பண்ணோம் கீழே 3ஆல் பெருக்கணும். அப்போ மேலேயும் 3ஆல் பெருக்கணும் அப்படின்னா கீழே எல்லாமே 3ஆக மாறிடுச்சு, மேலே 1:2:3. அப்போ அதன் விகிதம் என்னது 1:2:3. இதுதான் என்னுடைய ரேஷியோ. ஆன்சர் ஆப்ஷன் பிப்பா, போட்டுக்கோங்க. ஓகேப்பா அடுத்து பார்க்கலாமா. இன்னொரு கணக்கு இருக்கு. ஒரு குறிப்பிட்ட தொகையானது 6% தனி வடிவத்தில் 3 ஆண்டுகளில் ரூபாய் 6372 ஆகிறது எனில் அசலை காண்க. ஒரு குறிப்பிட்ட தொகைப்பா, அது என்னன்னு தெரியாது, அந்த அசல் அப்படியே வச்சுக்கலாம். அது என்ன ஆகுது அப்படின்னா 3 இயர்ஸில் வந்து பார்த்தோன்னா 6% இருந்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் போகிறாங்கப்பா. R = N = எவ்வளோ மாறுதுன்னா 6372 மாறுது. இது வந்து பார்த்தா டோட்டல் அமௌண்ட், நல்லா கொஞ்சம் மொத்த தொகை. ஒரு குறிப்பிட்ட தொகை 6% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டில் 3 வருஷத்தில் 6372 மாறுது அப்படின்னும் போது அசல் என்ன தான் கேட்குறாங்க. இப்போ அசலை வந்து 100% வச்சுக்கலாம். இப்போ அசல் வந்து 100%. அப்போது வருஷத்துக்கு எவ்வளோ % வட்டி போடுறாங்க 6%. அப்போ முதல் வருஷம் முடிவு எவ்வளோ கிடைக்கும் 100% அசல் ப்ளஸ் 6% வட்டி. நல்லா வச்சுக்கோங்க. முதல் வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா முதல் வருஷத்துக்கு அப்புறம் நான் எடுக்கிறேன் அப்படின்னா 100% அசல் ப்ளஸ் அதுக்கு 6% வட்டி. அப்போ நான் ரெண்டாவது வருஷம் எடுத்தேன்னா ரெண்டாவது வருஷம் எனக்கு ஒரு 6% வட்டி கிடைக்கும். மூணாவது வருஷத்துல என்னன்னா அது ஒரு 6% கிடைக்கும். அங்கே கொடுத்துருவோம் 3 வருஷம் தான் கிடைக்கும். அப்போ 3 வருஷம் கழிச்சு எவ்வளோ கிடைக்கும் 100 + 6 3 18 118%. அப்போ நான் 100% இன்ட்ரெஸ்ட், நான் ஒரு 100% நான் அந்த அசல் போட்டேன் அப்படின்னா எனக்கு கிடைக்கிற தொகை எவ்வளோ கிடைக்கும் 118% கிடைக்கும். இந்த 118% தான் என்னது 6372. அப்போ இந்த 100% என்ன, இதுதான் கொஷின். ஓகேவா, அப்போது 118% மொத்த தொகைன்றது பார்த்தோன்னா 6372 அப்படின்னா அசல் 100% என்ன கிடைக்கும், இதுதான் கேள்வி. பர்சன்டேஜ் குறைஞ்சா அமௌண்ட்டும் குறையும், ரெண்டுமே குறைஞ்சா நேர்மாறல், நேர்மாறா தலைகீழாக போடணும். அப்போ 100 / 118 × 6372 அடிக்கலாமா. 2 10 0 2 10 9 12. அப்போ 59 வாய்ப்பெல்லாம் அடிக்கணும், வேறு வழி இல்லை, அடித்து பார்ப்போம். ஃபஸ்ட் 63 வச்சுன்னா ஒவ்வொரு 59 59 63 59 வச்சா மீதி 4 47 47 59 போகாது. அப்போ 0 போட்டுக்கோங்க. அப்புறம் வந்து இப்போ 472 ரெண்டாவது முடியும் 9 படி 8 9 72. அப்போ 8 9 72 8 5 40 400 + 72 472. அப்போ 8 தான் வரும். அப்போ 108 × 5 போட்டினா வரும் 8 5 0 போட்டுக்கோங்க. 8 5 40 0. ஓகேவா, அப்புறம் 102 போட்டிருக்கேன். 8 40 0. அப்புறம் வந்து 4 அப்படியே போட்டுக்கோங்க. 1 5 5பா, கரெக்ட். நான் தான் கன்ஃபியூஸ் ஆகிட்டேன். 5400பா. அப்போ ஆன்சர் வந்து பார்த்தோன்னா 5400 சி போட்டுக்கோங்க. ஓகேவா,
உங்களுக்கு தோணலாம், அதாவது சார் என்னங்க சார் ஒரு பக்கம் ஃபுல்லாகவே கணக்கு போட்ட மாதிரி ஃபீல் ஆகுதுன்னு சொல்லிட்டு. ஓகேவா, சிம்பிளான விஷயந்தான். இது நான் உங்களுக்கு விளக்கறதுக்காக இவ்வளோ பெருசு போட்டிருக்கேன். இது வந்து ஆக்சுவலாக ஒரு 3 ஸ்டெப் தான் போட வேண்டிய கணக்கு. ஆக்சுவலாக வந்து 3 ஸ்டெப் தான். என்ன பண்ண போகிறீங்க, 3 வருஷம், ஒரு வருஷத்து 6%, அப்போ 3 18, அசல் 100, 100 + 18 118, 118 6372, 100% என்ன வரும்? அப்போ டைரெக்டாக இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப், அதுக்கப்புறம் தலைகீழாக போட போகிறீங்க, அப்புறம் ஆன்சர். 3 ஸ்டெப்பு தான். நான் வந்து உங்களுக்கு வந்து புரியத்துக்காக இவ்வளோதுன்னு சொல்லிட்டு வரேன். உடனே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளும் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று யோசிப்பாங்க, இந்த அதீத புத்திசாலி கொண்டு வந்து பார்த்தீங்கன்னா, சார் இவ்வளோ பெரிய கணக்கெலாம் போட்டால் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் டைம் பத்தாது. அதாவது அவங்க நினைப்பு என்னென்னா, இந்த நான் போகிறது, அதாவது நான் வந்து உங்களுக்கு புரியுதா போகிறேன், அங்கே போய் நீங்கள் யாருக்கும் புரிய வைக்கின்ற அவசியமே இல்லை. நீங்கள் போடுற அந்த ரஃப் பேப்பரை நீங்களே தான் வீட்டு எடுத்துன்னு வர போகிறீங்க. அதனால் நீங்கள் இவ்வளோ தூரம் விலைக்கு போகணும் அவசியம் இல்லை. அதனால் ஃபஸ்ட்டு திங்க் பண்ணுங்க. ஓகேவா, ஏன்னா எந்த விஷயமே அப்படியே எடுத்துக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ் மண்ணு கிடையாது. இப்போ தமிழில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு விஷயமா நம்ம என்ன பண்ணுவோம், அதாவது இதுக்கு முன்னாடி இருந்த அறிஞர்கள்லாம் நம்ம சொல்லிட்டு போனது பார்த்தீங்கன்னா பகுத்தறிவுன்னு ஒரு விஷயம் இருக்குது. ஏன், எதுக்கு, எப்படி, எவ்வாறு அப்படின்னு நம்ம யோசிக்கணும். ஏன் இந்த கணக்கு இவ்வளோ பெருசு போடுறாங்க? ஓ, நமக்கு புரியத்துக்காக போடுறாங்க பொழுது. அப்போ நமக்கு புரியுதாக இந்த கணக்கு இவ்வளோ பெருசு போடுறாங்க. அப்போ நம்ம இது 2 ஸ்டெப்பு கணக்கு தான். அப்போ நமக்கு புரிஞ்சு போச்சு. இப்போ நம்ம இந்த கணக்கு எத்தனை ஸ்டெப் போடலாம்? 2 ஸ்டெப்லேயே போடலாம், அவ்வளோதான். இதுதான் அந்த பகுத்தறிவை நம்ம புகுத்திட்டோம் அப்படின்னா தேவையில்லாத கேள்விகளை நம்ம ஈஸியாக தவிர்த்துருவோம். சரியா, ஓகே, பார்த்த கணக்கு. லாஸ்ட் அண்ட் ஃபைனல் கொஸ்டின் பார்ப்போம். ஏபிசிடி என்பது பிடிஎஃப்ஹெச் என எழுதப்பட்டால் எது எம்என்ஓபி என எழுதப்பட்டிருக்கும்? அதாவது ஏபிசிடி அப்படின்றது என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா பிடிஎஃப்ஹெச் அப்படின்னு எழுதுனா அப்படின்னா எந்த லெட்டர் வந்து பார்த்தீங்கன்னா எம்என்ஓபின்னு எழுதியிருப்பாங்க தான் கேள்வி. ஓகேவா, ஸோ அப்போ நான் வரும் இங்கே பார்த்தீங்கன்னா ஏக்கு அடுத்த லெட்டர். அப்போ எம்முக்கு முந்தின லெட்டர் என்னது? எல்எம், எல். அடுத்தது பிசிடி, பிசி ஒரு லெட்டர் விட்டாங்கப்பா. அப்போ செகண்ட் லெட்டர் பார்த்தீங்கன்னா ஒரு லெட்டர் விட்டுருங்க, பிசிடி. அப்போ என்ன வரும்? எம். எம் வரும் எல். அவ்வளோதான். எல்எம்என், எல்எம்என், எல்எம் ஒரு லெட்டர் என் வந்துச்சுங்களா? ஓகே, இங்கே நான் எழுதி நம்ம எல் போட்டோம் அப்படின்னா இது இந்த நெக்ஸ்ட் லெட்டர். இது என்ன வரும்? எல்எம் விட்டு எழுதுறேன். அடுத்து பாருங்க, சிடிஇ 2 லெட்டர் விட்டு அடுத்த லெட்டர். அப்புறம் வரும் ஓக்கு வரும் எம்என்ஓ. அப்போ எல். இங்கே பாருங்க எல்எம்என்ஓ. அடுத்து பாருங்க சிடி, டிஇஎஃப்ஜிஹெச் 3 லெட்டர் விட்டு. அப்போ அடுத்து வரும் 3 லெட்டர்னா ஓ, எம்என்ஓ 3 லெட்டர். அப்போ அது பண்ணி எல் தான் வரும். அப்போ எல் போட்டு எம்என்ஓபி 3 லெட்டர். அப்போது ஃபஸ்ட்டு நெக்ஸ்ட் லெட்டர், அப்புறம் 1 விட்டு லெட்டர், அப்புறம் 2 விட்டு லெட்டர், அப்புறம் 3 விட்டு லெட்டர், அப்புறம் வரும் எல்எல்எல். ஓகே, அப்போ 4 எல்பா. ஓகேவா, லாஸ்ட் கொஸ்டின் எல்லே வந்து பாருங்க, லாஸ்ட் கொஸ்டின் எல். ஓகேவா, சரி, ஓகேப்பா. ஓகேவா, அப்போ மொத்தமாக வந்து 25 கணக்கு நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த கிளாஸ் வந்து நம்ம வந்து பார்த்தாச்சு. ஸோ வெற்றிகரமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து 3 சீரீஸ் வந்து, அதாவது 3 பார்ட் வந்து நம்ம வந்து முடிச்சிருக்கோம். சரியா, ஸோ இதுக்கு முன்னாடி போட்ட பார்ட்டு நான் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்கேன். இதுக்கான கொஸ்டினை வந்து நம்மளுடைய டெலிகிராம் சேனல் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன், அதை போய் நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகேங்களா, ஸோ அடுத்த லைவ் எப்போ நான் வந்து நம்முடைய சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன் கொடுப்பேன். ஓகே, ரெகுலராக ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ அந்தந்த ஒரு சில விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா காலத்தோடு செய்யணும். காலம் தாண்டிய செய்யறதுல நமக்கு எந்த விதமான பயனும் கிடையாது. ஓகே, காலத்தோடு பயிர் செய்யும் சொல்லுவாங்க. ஓகேவா, அதுக்கு வந்து ஒரு சிறந்த எக்ஸாம்பிள் வந்து காலத்தை தாண்டி செஞ்சால் என்னவோ நடக்கும்ன்றதுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா இந்த கமல் ஒரு படத்தில் வந்து ஒரு பாடல் பாடிப்பார். அதாவது காற்றடிக்கும் நேரம் மாவுக்க போனேன், கொட்டுமழை சாரல் உப்பு விற்க போனேன், காற்றடிக்கும் நேரம் மாவு விற்க போனேன், தப்பு கணக்கை போட்டு தவிர்த்தேன் தங்கமே ஞான தங்கமே, பட்ட பிறகு புத்தி தெரிந்தேன் தங்கமே ஞான தங்கமே. ஓகேவா, ஒரு அருமையான பாடல். ஓகேவா, என்ன அப்படின்னா இப்போ நம்ம ஒரு வீடியோ போடுறோம் அப்படின்னா இதை நம்ம அப்புறம் பார்க்கலாம், அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம், ஓகே, அப்புறம் நாளைக்கு பார்க்கலாம், நம்ம தள்ளி போட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் ஒரு கட்டத்தில் வந்து கால்ஃபரே வந்துடும். கால்ஃபர் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த கணக்கை நீங்கள் வீடியோஸ் மேக்ஸை பார்க்கும்போது அதுலேருந்து ஒரு கொஷின் வந்து இதுலேருந்து ஒரு கொஷின் வந்து அந்த கொஷின் நீங்கள் போடாமல் போயிட்டீங்கன்னா அந்த வேதனை இருக்கே, அந்த வேதனை நம்ம வடிவேல் சொல்கிற மாதிரி வந்து அது சொல்ல முடியாத வேதனையாக இருக்கும். அதுக்காக தான் நான் சொல்கிறேன். அதுக்காக நான் நடத்துகிற கணக்கு எக்ஸாம் வரும்னு நான் சொல்ல வரல.
அந்த மாடலில் வந்தால் கூட உங்களுக்கு ஒரு ப்ளஸ் தானே. அதனால் நன்றே செய், இன்றே செய், இப்போதே செய்கின்ற எண்ணத்தை மட்டும் இன்றைக்கி விதைச்சிட்டு போகிறேன். அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ இந்த கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸ் கிளாஸில் 3 பார்ட்டில் 75 மேக்ஸ் நம்ம வந்து வெற்றிகரம் முடிச்சிருக்கோம். அடுத்த லைவில் அடுத்த பார்ட்டில் நான் உங்களுக்கு சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுதல் அல்ஃபுந்தரோன் அகாடமி. தேங்க்யூ.